எல்லா புகழும் அகிலங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து நம்மையும் மன்னித்து இன்னும் மன்னிக்க வேண்டி வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இறைவனுக்கு எல்லா புகழும். மாற்றம் மாற்றம் வாழ்க்கை நிறைய மாற்றங்கள் தேவை இருக்கு. மாற்றம்ன்றது விருப்பமா இருக்கு. மாற்றம் அப்படிங்கிறது எண்ணமா இருக்கு. மாற்றம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பா இருக்கு. மாற்றம் தேவை இருக்குது. பெரும்பாலும் மனமாற்றம், குணமாற்றம். இயற்கை அது மாற்றத்தின் விதியில் இருக்குது. குணம் இருக்கு இல்லையா, அதுதான் மாற்றத்தில் ஒரு சோதனையா இருக்கு. எதிர்பார்ப்பு இருக்கு. நிறைய குடும்பங்களில் கணவன் மனைவி கடையில், பெற்றோர் பிள்ளை கடையில், சகோதர சகோதர கடையில், உறவு கடையில், நட்பு கடையில் மாற்றத்தை எதிர்பார்க்குறோமா இல்லையா? மாற மாட்டாங்களா? எப்போ மாறுவாங்க? மாறுற மாதிரி தெரியலையே, மாறினா நல்லா இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. பொருளாதாரம் ஒரு மாற்றம் வேணும், சூழல் மாற்றம் வேணும். குடும்பத்திலையும் சரி, உறவுகளையும், நட்புலையும், சமுதாயத்திலையும் மாற்றத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கும். அது விருப்பமாக இருக்கு. இப்போ மாற்றம்னா என்ன? இயற்கை வந்து அது மாற்றம் இருக்குது. ஒரு விதை அது செடியாக மாறும், செடி மரமாக மாறும், பூ காயாக மாறும், காய் கனியாக மாறும். இப்படி இயற்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றத்துக்கு உட்பட்டதுதான். அதே மாதிரி ஒரு துளி தான், மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட மனிதன் ஒரு துளியிலேருந்து படைக்கப்பட்டிருக்கு. ஒரு துளி கருவாக மாறுது, கரு உருவாக மாறுது, உருவம் வந்து குழந்தையா பிறக்குது, அதுக்கப்புறம் சிறுவராக மாறுறாங்க, அப்புறம் வாலிபம், அதுக்கப்புறம் வயோதிகள். மாற்றம் இருந்துகிட்டே இருக்கு. இதுல படைப்பின் நோக்கம் என்ன? உங்களில் செயலில் அழகானவர் யார்? செயல் என்பது எண்ணங்களை கொண்டு, மனதின் அடிப்படையில், குணத்தை கொண்டு. அப்ப அழகான செயல் என்ன? உங்களில் செயலில் அழகானவர் யார்? இதுதான் படைப்பின் நோக்கமே. இந்த செயலுக்கான கூலி தான் கொடுக்கப்படுது, பாவம் புண்ணியம். இப்போ மாற்றம் அப்படின்னு எதில் ஒரு மாற்றம்னா குணநலங்கள் மாற்றம் வரும். இயற்கை மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். நம்முடைய எதிர்பார்ப்புலாம் குடும்பத்தில் கணவர் மாற மாட்டாரா? சில பழக்க வழக்கங்கள், கெட்ட குணங்கள், கெட்ட பழக்கம், கெட்ட சாகவாசம். என்ன எதிர்பார்ப்பாங்க? மனைவி என்னைக்கா ஒரு நாள் மாறிடுவார், மற்ற மாற்றம் வேணும், எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் எதிர்பார்க்க முடியல, இதுக்கப்புறம் என்னால் பொறுமையாக இருக்க முடியல, மாறுற மாதிரி தெரியல. ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு இருக்கவே இருக்குது. மாற்றம் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிட்டு எதிர்பார்க்குறாங்க. பிடிவாதம், கோபம், சின்ன சின்ன விஷயம் சண்டை போடுறது, சில எதிர்பார்ப்புகளில் மனைவி மாற மாட்டாங்களா? மாறணுமே, அவரோட மாற்றம் தான் நல்லா இருக்குமே. மாற்றத்தில் தான் அமைதி நிம்மதி இருக்கு. அப்போ கணவன் மனைவிட்டு எதிர்பார்க்குறது ஒரு மாற்றம். அதே மாதிரி மனைவி கணவன் எதிர்பார்க்குறாங்க, மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப சேட்டை பண்ணுறான், சொல்லு பேசி கேட்க மாட்டேங்கிறான், ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறான், ஏன்னா கெட்ட பழக்கங்கள் இருக்குது, கெட்ட சாவாசம் இருக்குது, கெட்ட நண்பர் இருக்கிறாங்க, பொறுப்பு இல்லாமல் இருக்கிறான், அவன் எப்போ மாற போகிறான், அவன் மாற மாட்டானா, மாறினா நல்லா இருக்குமே. அப்போ அந்த மாற்றம் தேவைப்படுதில்லை. அதே மாதிரி பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. பெற்றோர் ரொம்ப கண்டிப்போடு போகிறாங்க, ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க, ரொம்ப கோவப்படுறாங்க, நம்ம ரொம்ப நிர்பந்தப்படுத்துகிறாங்க, அன்பு காட்ட மாட்டுறாங்க, அவசரத்தில் இருக்கிறாங்க.
அப்போ பெற்றோர்கிட்ட எதிர்பார்ப்பு. அப்போ பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட எதிர்பார்ப்பும், பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்ப்பும் மாற்றம். கணவன் மனைவிட்டையும், மனைவி கணவன்கிட்டையும் எதிர்பார்ப்பது மாற்றம். அப்போ ஒருவர் மற்றவரிடம் எதிர்பார்ப்பு என்ன? மாற்றத்தை எதிர்பார்க்கணும். ஏன் மாற்றத்தை எதிர்பார்க்கணும்? எல்லாம் சரியா இருந்தா மாற்றம் தேவையில்லை தானே. எல்லாமே சரியா இருக்கு, நிறைவா இருக்கு, மாற்றம் தேவையில்லை. அப்போ மாற்றம் தேவைப்படுது. இப்போ எப்போ நம்ம ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறோம் மற்றவங்கள்ட்ட, இப்போ நம்மள்ட்ட அந்த மாற்றம் இருக்கா? நம்ம மாறி இருக்கிறோமா? மனைவிட்ட இந்த குணம் எனக்கு பிடிக்கல, அவனுக்கு பிடிவாத குணம் இருக்கு, கோபம் இருக்கு, அவசரம் இருக்கு, சந்தேகம் இருக்கு, இல்லை சில ஆசைகள் இருக்குது, இதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. அப்போ அந்த குணம் அவங்கள்ட்ட மாறணும்னு விரும்பும்போது அப்போ கணவன் நினைச்சிடும் தன்னுடைய குணத்தை மாற்றி இல்லையா. அப்போ கணவன்கிட்ட சில குணங்கள் இருக்குது, அப்போ மனைவி என்ன எதிர்பார்க்குறாங்க? அவங்க குணம் மாறணும். அப்போ ஒவ்வொருத்தரும் மற்றவன்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த குணம் நம்மகிட்ட இருக்கா? ஏன்னா இந்த குணம் தான் வாழ்க்கையா இருக்கு. அந்த குணத்தை கொண்டு தான் மனம் அமைதி பெறும், அல்லது மனம் அமைதி இல்லாமல் போயிடும். பெரும்பாலும் குடும்பங்களில் பொருளாதார சூழலை விட பொருளாதாரம் இருக்கும், சூழல் நல்லா இருக்கும், அதெல்லாம் பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் குடும்பத்தில் நிம்மதி அமைதி இருக்காது. காரணம் என்ன? கணவன் மனைவிகளில் சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும், பிள்ளைங்க பெற்றோர் இடையே இருந்துகிட்டே இருக்கும். வீடு பெருசாக இருக்கும், ஆனால் அமைதி இருக்காது. எல்லா வசதிகளும் இருக்கும், நிம்மதி இருக்காது. அப்படித்தானே? காரணம் என்ன? குணம் மாறணும். இந்த வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த குரான் உங்களுக்கு நேர்வழி காட்டுது, குணத்தை அறிவிக்குது, உங்களை பற்றி உண்மையை கூறுவது நம்முடைய பதிவேடுங்கிறா. அப்போ நாம் யார், நம்முடைய குணம் என்ன, நம்முடைய செயல் என்ன அப்படிங்கிறத நாம் இந்த வேதம் படிக்க படிக்க நினைவூட்டப்படும். இப்போ வேதம் படிக்க படிக்க நம்மள மாற்றம் வரணும். என்ன மாற்றம் வரணும்? குணம் மாறணும், எண்ணம் மாறணும், செயல் மாறணும், பேச்சு மாறணும், வாழ்வியலில் மாற்றம் இருக்கணும், அமைதி கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம இன்னும் வேதம் படிக்கலை, சிந்திக்கலை, ஒரு சடங்காக படிச்சுட்டு இருக்கணும். 8:53 எந்த ஒரு சமுதாயமும் தன் உள்ளத்தில் அருளப்பட்டிருப்பதை மாற்றிக்கொள்ளாத வரையில் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அருள் கொடைகளை மாற்றி விடுவதில்லை. நிச்சயமா அல்லாஹ் செவியறிவனாகவும் நன்கறிவனாக இருக்கின்றார். எந்த ஒரு சமுதாயமும், அது எந்த ஒரு மனிதனும், ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம் தான் சமுதாயத்தை சீராக்கும். அப்போ தனி மனிதன் தான் சமுதாயம். இப்போ இங்கே படிக்கும்போது எந்த ஒரு சமுதாயமும், எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு குடும்பமும், எந்த ஒரு சமுதாயமும் தன் உள்ளத்தில் அருளப்பட்டிருப்பதை மாற்றிக்கொள்ளாத வரை, நம்மளுடைய உள்ளத்தில் என்ன அருளப்பட்டிருக்கு, நாம் எதை விரும்புகிறோம், எதை வேண்டுறோம், எதை எதிர்பார்க்குறோம், அதுதான் அருளப்பட்டிருக்கு. அதுதான் வாக்கா இருக்கு. நாம் எதை விரும்புகிறோமோ, எதை எதிர்பார்க்குறோமோ, எதை பிரார்த்தனை அமைச்சிருக்கிறோமோ, அதுதான் இறைவனுடைய வாக்கா இருக்கு. அதுதான் வந்து சொல்றான் அருளப்பட்டிருக்குது. நீ நியாயத்தை விரும்புறீங்க, உண்மையை விரும்புறீங்க, நன்மையை விரும்புறீங்க, நியாயத்தை விரும்புறீங்க, சத்தியத்தை விரும்புறீங்க. அப்போ நீங்கள் மற்றவங்கள்ட்ட எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு அருளப்பட்டிருக்குது. அது உங்கள்கிட்ட இருந்து. அப்போ உங்களுக்கு அருளப்பட்டிருப்பதை, தன் உள்ளத்தில் அருளப்பட்டிருப்பதை மாற்றிக்கொள்ளாத வரையில், நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும், அந்த அருளை வாழ்ற வரைக்கும், அந்த ஆன்மாவை பின்பற்ற வரைக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அருள் கொடையை மாற்றி விடுவதில்லை. நீங்கள் துன்பப்படுவதற்காக அந்த வேதை இறக்கலன்னு சொல்கிறான். நீங்கள் துன்பப்படுவதற்காக வேதை இறக்கல. சுகமான வாழ்க்கை, நீங்கள் விரும்பிய வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, நீங்கள் விரும்பிய வாழ்க்கை, நீங்கள் பிரார்த்தனை வாழ்க்கை, உங்களுடைய என்ன பிரார்த்தனையாக இருக்கோ அதான் வாழ்க்கை. அப்படிதான் இன்னொன்று அமைச்சிருக்கான். அந்த அருள்கொடை நம்ம மாற்றிட்டோம். நம்ம உள்ளத்தில் அருளப்பட்டதை நாம் மாற்றிக்கிட்டோம். குணம் மாறிடுச்சு, எண்ணம் கெட்டு போச்சு, வார்த்தைகள் தவறிடுச்சு, பாதை தவறிட்டோம். இப்போ அமைதி கெட்டு போச்சு, நிம்மதி கெட்டு போச்சு. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில நிம்மதி இருக்க மாட்டேங்குது, சமாதானம் இருக்க மாட்டேங்குது. பெற்றோர் பிள்ளைக்கு இடையில அமைதி இருக்க மாட்டேங்குது. காரணம் என்ன? அருளப்பட்டதை மாற்றிக்கொண்டோம். எதை நாம் விரும்புகிறோம், அமைதி விரும்புகிறோம், அந்த அமைதியை கடைபிடிக்கிறதில்லை. சமாதானம் விரும்புகிறோம், அதை பின்பற்றுறதில்லை, இல்லையா? அப்போ எந்த ஒரு சமுதாயமும் அல்ல எந்த ஒரு மனிதனும் தன் உள்ளத்தில் அருளப்பட்டிருப்பதை மாற்றிக்கொள்ளாத வரையில் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி அருள் கொடையை மாற்றி விடுதலை. எப்போ அருள் கொடையை மாற்றினா, எப்போ நம்ம துன்பம் கஷ்டம் வருது, எப்போ கவலை வருது,
எப்போ நோய் வருது, எப்போ வறுமை வருது, எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அல்லாட்டது தான் சொன்னால், எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அவன் வழங்கியது, எந்த ஒரு தீமாக இருந்தாலும் உங்கள் கரங்களால் செய்து கொண்டு வந்தான். உங்களுக்கு வர துன்பமும் கஷ்டத்துக்கு காரணம் என்ன? உங்கள் கரங்களால், உங்கள் நாவுகளால், உங்கள் செயல்களால். அப்படிதானே? அப்படி எண்ணமும் என்னுடைய பேச்சும் என்னுடைய செயலும் எனக்கு வர துன்பத்துக்கு நான் தான் காரணம். அப்போ இறைவன் தெளிவாக சொல்லிட்டான், எந்த ஒரு மனிதனும் தன் உள்ளத்தில் அருளப்பட்டிருப்பதை மாற்றிக்கொள்ளாத வரையில் அப்படிங்கிறது நல்லா சிந்திக்கணும். குர்ஆன் படிக்கும்போது சிந்தனையோடு படிக்கணும், உணர்வோடு படிக்கணும், உள்ளத்தோடு படிக்கணும். நீ பெரும்பாலும் ஒரு சமுதாயம் ஓதிக்கிட்டே போகிறாங்க, எந்த பிரயோஜனம் கிடையாது. நாமளும் படிச்சுட்டே போகக்கூடாது, சிந்திக்கணும். என்ன அருள் இருக்கா நம்ம உள்ளத்தில் அப்படி கொஞ்ச நேரம் தியானிக்கணும். அப்படியே என்ன அருள் இருக்கிறா? அமைதி வேணும், நிம்மதி வேணும், சமாதானம் வேணும். அதுக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும், நிதானம் வேணும், கவனம் வேணும். அப்படிதானே? நிச்சயமா அல்லாஹ் செவியறுவனாகவும் நன்கறிவனா இருக்கான்னு அர்த்தம். நீங்க இப்போ என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு அருளப்பட்டதை நீங்க வாழ்வதற்கான வழி என்கிட்ட கேளுங்க. நீங்க எதை விரும்புறீங்களோ அதுக்கான வழி என்கிட்ட இருக்கு. அப்படிதானே? அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, அது அருளப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மனிதருக்கும் ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆன்மாவை என்ன சொன்னா, ஆன்மாவின் மீதும் அதை செவ்வாய் ஆக்கியமே சத்தியமாக அப்பால் அதுக்கு தீமை நன்மை பிரித்தறிவித்தான் அருளப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் உள்ளத்துல நன்மை தீமை அறிவிக்கப்பட்டிருக்கு. அறிவிக்கப்பட்டிருக்கா இல்லையா? இது இறக்க குணம் நல்ல குணம், மன்னிக்கிற குணம் நல்ல குணம், பொறுமைங்கிறது நல்ல குணம், சமாதானங்கிறது நல்ல குணம், அவசரங்கிறது கெட்ட குணம், இப்படி கோபப்படுறது கெட்ட குணம், பெருமை கொள்வது கெட்ட குணம். அப்போ நன்மை தீமை அறிவிக்கப்பட்டிருக்கு, நல்ல குணம் கெட்ட குணம் அறிவிக்கப்படும். அப்போ நீங்கள் விரும்பியதை நீங்கள் செய்யாத வரைக்கும் எந்த நன்மை அடைய மாட்டேங்கிற. அப்போ குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களில் செயலில் அழகானவர் யார் அப்படின்னு அர்த்தம். கணவன் மனைவி கிடையாது, உங்களில் செயலில் அழகானவர் யார். பெற்றோர் பிள்ளை கிடையாது, உங்களில் செயலில் அழகானவர் யார். உறவு கடையிலையும் நட்பு கடையிலையும் உங்களில் செயலில் அழகானவர் யார். அப்போ எந்த செயல் அது? நல்ல குணம் நல்ல செயல், நல்ல குணம் நல்ல பேச்சு. அப்போ அருளப்பட்டிருக்கு என்னவோ அதுதான் ஒரு வாழ்க்கையாக இருக்குங்க. அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் போது உங்களுக்கு இயற்கையும் மாறிடும். விதிக்கப்பட்டதெல்லாம் மாறிடுச்சு, நீங்கள் தேடிக்கொண்டது தான். நான் விதிச்சது வேற, நீங்கள் தேடிக்கொண்டது வேறங்க. இறைவன் விதிச்சதெல்லாம் உள்ளத்தில் இருக்குது, அது அருளாக இருக்குது, அது பாக்கியமாக இருக்குது, அது விருப்பமாக இருக்குது, அது நம்பிக்கையாக இருக்குது, அது பிரார்த்தனையாக இருக்குது. ஆனால் நாம் தேடிக்கொண்டதில் என்ன? நம்முடைய உணர்ச்சியின் காரணமாக, பெருமையின் காரணமாகவும், அவசரத்தின் காரணமாகவும், சந்தேகத்தின் காரணமாகவும், கோபத்தின் காரணமாகவும், இணைப்பின் காரணமாகவும் நாம் தேடிக்கொண்டது நம்மளை வந்து அடையுது. இப்போ துன்பமும் கஷ்டமும் நம்முடைய செயலின் காரணமாக தான். இறைவன் சொல்ல, நான் யாருக்கு எந்த அநியாயம் செய்யலை, நீங்கள் அருளப்பட்டது தவற விட்டுட்டீங்க, கொடுக்கப்பட்டது தவற விட்டுட்டீங்க, இப்போ நீங்கள் கிடைக்கப்பட்டது நீங்கள் தேடிக்கொண்டது. அப்படிதானே? இப்போ எந்த ஒரு சமுதாயமும் தன் உள்ளத்தில் அருளப்பட்டிருப்பதை மாற்றிக்கொள்ளாத வரையில், திருப்பி திருப்பி படிச்சு பாருங்க, 8:53 அல்லாஹ்வும் அவர்களுக்கு வழங்கி அருள்கொடையை மாற்றி விடுவதில்லை. அமைதி கிடையாது, நிம்மதி கிடையாது, இப்படி உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மனம் ஆரோக்கியமாக இருக்கும், சாத்தியம் சமாதானம் நிலைச்சு நிற்கும். எப்போ? அந்த அருளில் வாழும்போது. அருளை விட்டோம், பொருள் பக்கம் திரும்பிட்டோம், அறிவு பக்கம் திரும்பிட்டோம், உருவத்தின் பக்கம் திரும்பிட்டோம். அப்போ என்ன ஆகுது? நம்முடைய குணக்கேடு நமக்கு சாபமாக முடியுது. அப்போ ஒரு குடும்பம் தான், குடும்பத்தில் இருக்கக்கூடிய 6 பேர் தான், ஆனால் நமக்கிட்ட என்ன செய்யுதான்? இறைவன் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே நீங்கள் அழகி செல்லியார். அப்போ எதிர்பார்ப்பு என்ன இருக்குது? பெரும்பாலும் குடும்பங்களில் மனைவிமார் சொல்லுவாங்க, என் கணவன்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறேன், மாற்றம் வரும்னு நினைக்கிறேன், ஆனால் மாற மாட்டேங்கிறார், மாறுற மாதிரி தெரியல சொல்கிறாங்களே. அதே மாதிரி தான் கணவன் சொல்லாத மனைவி கிட்ட, உன்கிட்டையும் மாற்றம் எதிர்பார்க்குறேன், ஆனால் மாறுற மாதிரி தெரியல. இந்த மாறுற மாதிரி தெரியல இந்த எண்ணம் எப்போ வருது? வேதம் படிக்காதனால, சிந்திக்காதனால, உணராதனால, ஒருவருக்கு ஒரு சமாதானத்தை விரும்பாதனால அந்த மாறுற மாதிரி தெரியல. சமாதானத்தை விரும்பும்போது மாற்றம் வரும், இறைவன் மாற்றி கொடுப்பான், நான் நம்புகிறேன், நம்ம விரும்புவோம், நம்ம பிரார்த்திப்போம், ஒருவருக்கு ஒருவர் இல்லையா? இப்போ சமாதானம் தான் வாழ்க்கையாக இருக்குது. இறைவன் சொன்னால் சாந்தியும் சமாதானம் அல்லாஹ்வுடைய வழிமுறையாகும். சமாதானம் தான் வழிமுறைங்கிறான், ஆனால் அந்த வழிமுறை விட்டோம், தவறு விட்டோம், அருளப்பட்டு தவறு விட்டாச்சு. சமாதானம் இல்லாத வாழ்க்கை, நம்ம விரும்பாத வாழ்க்கை, நம்ம வேண்டாத வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம விரும்பின வாழ்க்கை வாழல, நம்ம வேண்டின வாழ்க்கை வாழலை இல்லையா? அப்போ நம்முடைய எண்ணங்கள்ல தான் இருக்குது, நம்முடைய குணங்கள்ல தான் இருக்குது. நம்முடைய வாழ்க்கை அமைதியாக இருக்கணுமா, அமைதி கெட்டு போகணுமா? குடும்பம் அமைதியாக இருக்கணுமா, அமைதி கெட்டு போகணுமா? இல்லையா? அத்தியாயம் 91 7 8 9 10 91 7 8 9 10 ஆன்மாவின் மீதும் அதை செவ்வாய் ஆக்கியின் மீது சத்தியமாக இறைவன் சத்தியம் செய்கிறான்.
அருளப்பட்டிருக்கு சத்தியம் செய்கிறான். உங்களுக்கு ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, மனம் இருக்கு, மனதுக்குள்ள ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மா மனதை வழிநடத்தும். அந்த ஆன்மா தான் மனதுக்கு வழிகாட்டுதா இருக்கு. அதுல தான் அந்த குணம் இருக்கு, நல்ல குணம் இருக்கு. நல்ல குணம் என்பது இறைவனுடைய பண்புகளிலிருந்து கொடுக்கப்பட்டது. நல்ல குணம் இறைவனுடைய பண்புலேருந்து கொடுக்கப்பட்டது. அப்ப இறைவன் சொல்றான், ஆன்மாவின் மீதும் அதை செவ்வை ஆக்கியவன் மீது சத்தியமாக அப்பால் அவன் அதற்கு தீமையும் நன்மையும் பிரித்தறிவித்தான். நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம், நல்ல குணம் கெட்ட குணம், எதை விரும்புறீங்க எதை வெறுக்கிறீங்க இல்லையா? அதனை பேணி கொண்டவர் தினமாக வெட்டியடைந்து விட்டார். அதான் அருளியதை பேணி கொண்டவர். அப்படியே உங்க உள்ளத்துல அருளியதை பேணி கொண்டவர் தினமாக வெட்டியடைந்து விட்டாங்க. வெட்டினா என்ன? அமைதி, நிம்மதி, சாந்தம், சமாதானம், நிறைவான வாழ்க்கை. ஆனால் எவனை உதாசனப்படுத்திக்கிறானோ அவன் தோல்வி அடைந்து விட்டான். அருளப்பட்டை தவறிடும் போது, உள்ளத்துல எது அருளப்பட்டிருக்கோ தவறிடும் போது தோல்வி அடைஞ்சிட்டீங்க. என்ன தோல்வி? கஷ்டம், கவலை, பயம், சங்கடம், வருத்தம், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை இல்லையா? வருத்தா இல்லையா? நம்ம குடும்பத்துல என்ன செய்யுது? நிம்மதி அமைதி இருக்க மாட்டேங்குது. உறவுகள் அப்புறமே இல்லை. குடும்பத்துல நிம்மதி அமைதி இல்லை, உறவுகள் எப்படி இருக்கும்? அத்தியாயம் 13:11 மனிதனுக்கு முன்னாலும் பின்னாலும் தொடர்ந்து வரக்கூடியவர் இருக்காரு. மனிதனுக்கு முன்னாலும் பின்னாலும் தொடர்ந்து வரக்கூடியவர் யாரு? வானவர்கள். முன்னும் பின்னமும் வானவர் தான் சொல்றான். அப்ப அல்லாவின் கட்டளையினால் அவர்கள் உங்களை பாதுகாக்கிறார்கள். அல்லாவின் கட்டளையினால் அவர்கள் அவனை பாதுகாக்கிறார்கள். எந்த ஒரு சமுதாயமும் தாம் நிலைப்பாட்டை தாமே திருத்திக் கொள்ளாதவரை, இங்க எந்த சமுதாயம் பார்த்தாலும் மனிதனா பார்க்கணும். எந்த ஒரு மனிதனும் அல்ல எந்த ஒரு சமுதாயமும் தாம் நிலைப்பாட்டை தாமே திருத்திக் கொள்ளாத வரையில் அல்லாஹ் அவரை நிச்சயம் மாற்றுவதில்லை. புரியுதாப்ப? என்ன சொல்றேன்? நீங்க திருந்தாத வரைக்கும், நீங்க வருந்தாத வரைக்கும் நான் அவளை மாற்றுவதில்லைங்க. அப்போ உங்களுக்கு ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு சொல்லுதா இல்லையா? ஆமா, நான் கோவப்பட்டேன், நான் பொய் சொல்லிட்டேன், நான் ஏமாத்திட்டேன், நான் திட்டேன், அடிச்சுட்டேன், நம்ம மன சொல்லுதா இல்லையா? அப்போ அதை நீங்கள் வருந்துங்கிறான். உங்களை உணர்ச்சி வசப்படும் போது, கோவப்படும் போது, அவசரப்படும் போது நீங்கள் வருந்துங்க, திருந்துங்க, இல்லை அதை நியாயப்படுத்தாதீங்க இல்லையா? அப்போ எந்த ஒரு தவறு செய்யும் போதாலும் சொல்கிறேன், எந்த ஒரு சமூகத்தாரும் அல்லது எந்த ஒரு மனிதனும் தாம் நிலைப்பாட்டை தாமே திருத்திக் கொள்ளாத வரையில் அல்லாஹ் அவர்களின் நிச்சயமாக மாற்றுவதில்லை. இதெல்லாம் நமக்கு எச்சரிக்கையா இருக்கு, உபதேசமா இருக்கு. அப்ப நம்முடைய எண்ணம் தான், நம்முடைய செயல் தான் இல்லையா? நம்முடைய பேச்சும் நம்முடைய காரியம் தான் நமக்கு கேடா முடியுது. அப்ப நீங்க தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றான். அல்லாஹ் எந்த ஒரு சமூகத்தாருக்கும் தீவினை நாடினால் அதை தடுப்பது எவரும் இல்லை. அல்லாஹ் எந்த ஒரு சமூகத்தாருக்கும் தீவினை நாடினால் அதை தடுப்பது எவரும் இல்லை. அவருக்கு அவனை தவிர உதவி செய்வர் எவரும் இல்லை. சொன்னா ஒவ்வொரு செயலும் உங்கள்கிட்ட தான் இருக்கிறான். உங்களுக்கு தான் விருப்பம் கொடுக்கப்பட்டிருக்கு, நன்மை தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ அதன் மீது உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக் கொள்ளுங்கள். உங்க நன்மைக்கு நீங்க தான் காரணம், உங்க தீமைக்கு நீங்க தான் காரணம். அவர் செய்த நன்மைக்கு அவரே காரணம், அவர் செய்த தீமைக்கு அவரே காரணம். அப்போ அல்லாஹ் அருளியதில் இது உள்ளத்துல, உங்க உள்ளத்துல நீங்க அருளப்பட்டதை மாற்றிக்கொள்ளாத வரையில், திருப்பி அந்த வசனம் திருப்பி மாற்றிக்கொள்ளாத வரையில், நீங்களே திருத்தாத வரைக்கும், ரெண்டு விஷயம் அவனே சொல்லிட்டான். என் மேல பொறுப்பு இல்லைன்ட்டான். உங்களுடைய துன்பத்தும் கஷ்டம் நீங்க தான் காரணம், அதுக்கு நான் காரணம் கிடையாது. அப்ப மாற்றம் அப்படிங்கிறது உள்ளட்சத்தை கொண்டு தான் மாறணும் இல்லையா? நமக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். எப்படி? உள்ளட்சம் வரணும். சமாதி வரும்போது மாறணும். கெட்ட குணங்களை நீக்கணும், கெட்ட பழக்க வழக்கங்களை நீக்கணும். ஒருவருக்கு ஒருவர் உண்மையுடையவர்களாகவும், நன்மை செய்யக்கூடியவர்களாகவும், நியாயமுடையவர்களாகவும், இறக்கமுடையவர்களாகவும், மன்னிக்கக்கூடியவர்களாகவும் இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்துக்கு சமாதானம். இப்ப மாற்றம் ஒன்று தேவை இருக்குது. ஏன் மாற்றம் வேணும் அப்படின்னா, சரியில்லை, எல்லாம் சரியான மாற்றம் தேவையில்லை. ஆனா சரியில்லாத போது மாற்றம் தேவைப்படுது. மாற்றத்தை விரும்புறோம். அப்ப கணவன் மனைவிக்கு எதிர்பார்க்கக்கூடிய என்ன? நல்ல குணங்கள். முதல்ல அன்பா இருக்கணும், உண்மையா இருக்கணும், அவர் நியாயமா இருக்கணும், பொறுப்பா இருக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவி எதிர்பார்க்கறது அதே தான், பிள்ளைகள்ட்ட எதிர்பார்க்கறது அதுதான். எல்லாருமே எதிர்பார்க்க வேண்டியதுன்னு சமாதத்தை விரும்பணும், நல்ல குணமுடையா இருக்கும். ஆனா திருந்தவே மாட்டாங்க, அவங்க மாறவே மாட்டாங்க, மாற்றமே வராது அப்படின்ற எண்ணம் எப்போ வருதுன்னு சொன்னா, நானும் பொறுத்து பார்த்துட்டேன், சொல்லி பார்த்துட்டேன், கேட்குற மாதிரி தெரியல அப்படின்னு விரக்தி வந்துடக்கூடாது. சரியா? அப்ப எந்த ஒரு சமூகத்தாரும் தாம் நிலைப்பாட்டை தாமே திருத்திக் கொள்ளாத வரையும் சொல்றான். இந்த வேதம் படிக்கும்போது நமக்கு உபதேசமா இருக்கும், எச்சரிக்கையா இருக்கும். நாமளே திருத்திக்கணும் இல்லையா? உணரும் போதுதான் உள்ளட்சம் வரும், உள்ளட்சம் வரும் தான் திருத்திக் கொள்ள முடியும். திருத்திக் கொள்ளாத வரை அல்லாஹ் அவர்களை நிச்சயமா மாற்றுவதில்லை. இன்னும் எந்த ஒரு சமூகத்தார்கள் எந்த ஒரு மனிதனுக்கோ தீவினை நாடினால் செயலின் காரணமாக
அதை தடுப்பறை அவரும் இல்லை, எச்சரிக்கை செய்கிறான். அவருக்கு அவனை தவிர உதவி செய்வரும் இல்லை. இப்போ அவங்க சொல்லிட்டான் இறைவன், மனைவி பிள்ளைகள் உங்க சோதனை இருக்குன்ட்டான். மனைவி பிள்ளைகள் சோதனையே இல்லை, அதுல சோதனை இருக்குது. பெட்ரோல் பிள்ளைகிட்ட சோதனை இருக்குது, உறவுல சோதனை இருக்குது, பொருள்ல சோதனை, எல்லாமே சோதனை கிடையாது. சோதனை இருக்குது, அதுல சோதனை இருக்குது. அப்ப அந்த சோதனை நீங்க செய்யணும், நம்மகிட்ட மாற்றம் வரணும், தீய குணங்கள் நீங்கணும், நல்ல குணங்கள் வரும். நான் மாறவே மாட்டேன், மாற்றவே முடியாது அப்படின்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? வேதனையா இருக்கும். சோதனையா இருக்காது, வேதனையா மாறி. சோதனையா இருக்கும்போது திரும்பிடணும், வரைஞ்சிடணும், இல்லைன்னா அது வேதனையா மாறி இல்லையா? பெரும்பாலும் பிரச்சனை தானே. கர்ணமடைகளில் எத்தனையோ விவகாரம் நடக்குது. காரணம் என்ன? நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், மாற்றம் மாறவே இல்லை, மாற்றாங்க, இதுக்கப்புறம் எனக்கு வாழ பிடிக்கல சொல்றாங்களா இல்லையா? நம்ம மாறிட்டா நேரடி கிடைச்சோம், அப்படித்தானே? உள்ளத்தில் அருளப்பட்டிருப்பதை மாற்றிக்கொள்ளாத வரை திருப்பி நல்ல ஞாபகம். அந்த ஒரு வசனத்தையும் நீங்களா திருந்தாவிட்டால், நீங்க திருத்தி கொள்ளாவிட்டால், இந்த 2 விஷயத்தையும் கவனிச்சுட்டே இருக்கும். நம்மள்டே இருந்து சொல்லிட்டான், உங்கள்கிட்டயே ஒப்படைச்சிட்டேன் அப்படிங்கிறது. 25-77 சொல்வீராக, உங்களுடைய பிரார்த்தனை இல்லாவிட்டால் என்னுடைய இறைவன் உங்களை பொருட்படுத்தியிருக்க மாட்டான். ஆனால் நீங்களோ நிராகரித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். எனவே அதன் வேதனை பின்னர் உங்களை கண்டிப்பாக பிடித்து தீரும். எது பிரார்த்தனை? விருப்பம் தான் பிரார்த்தனை, எதிர்பார்ப்பு தான் பிரார்த்தனை. மாற்றம் வேணும், மாறணும் விருப்பம் இருக்கு இல்லையா? அப்ப நான் முதல்ல மாறணும்ல, எதை நான் விரும்புகிறேனோ அதை என்கிட்ட பார்க்கணும். மற்றவங்களை பிடிக்காத விஷயங்கள் என்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். மற்றவங்கள்ட்ட நான் எதை விரும்புகிறோம் அது என்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். மனைவிட்டையோ பிள்ளைகிட்டையோ அல்ல கணவன்கிட்டயோ ஒரு எதிர்பார்க்கணும் இல்லையா? மற்ற எதிர்பார்க்கக்கூடிய குணங்கள் அவங்கள்ட்ட எதெல்லாம் நம்மகிட்ட பிடிக்கலையோ அது நம்மகிட்ட இல்லாமல் இருக்கணும். அவங்க கோவப்படுறாங்க, என்கிட்ட கோபம் இல்லாமல் இருக்கா? அவங்க அவசரப்படுறாங்க, என்கிட்ட அவசரம் இல்லாமல் இருக்கா? அவங்க சந்தேகப்படுறாங்க, என்கிட்ட சந்தேகம் இல்லாமல் இருக்கா? அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அவங்கள்ட்ட என்ன விரும்புகிறோம்? அவங்க அன்பாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், பணிவாக இருக்கணும் இல்லையா? சமாதானத்தை விரும்புகிறோம், அது நம்மள்கிட்ட இருக்கா? எல்லாமே நம்மள்கிட்ட வந்து தான். எதை நாம் விதைக்கிறோமோ அதை விளை. நம்ம விதைக்கும் போது கவனமாக விதைங்கிறான். இந்த அகிலங்கள் அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கு. எப்படி படைக்கப்பட்டிருக்கு? அகிலங்கள் உங்களுக்கு கூலி கொடுப்பதற்காக. வானங்களுக்கு பூமி உங்களுக்கு வீட்டுக்காக படைக்கவில்லைங்கிறான், உங்களுக்கு கூலி கொடுப்பதற்காக. எண்ணங்கள்ல தான் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கு. இந்த மனம் அது வானமா இருக்கு, விசாலமா இருக்கு. மனதை யாரும் பார்த்தது இல்லை. மனம் யாரும் பார்த்தது இல்லை. உருவத்தை பார்த்துருக்கோம், உருவத்தை பார்த்தா அடையாளம் தெரியுது, பேர் தெரியுது. ஆனால் யாருடைய மனசு யாரும் பார்த்தது இல்லை. நம்முடைய மனசு நம்மளே பார்த்தது இல்லை. அது எப்படி இருக்குன்னு தெரியாது. அது என்ன வடிவத்தில் இருக்கும், அது என்ன நேரத்தில் இருக்கும் தெரியுமா? அது எவ்வளோ சைஸ் இருக்குன்னு தெரியுமா? எவ்வளோ கனம் இருக்குன்னு தெரியுமா? ஆனால் உணர்வு என்ன சொல்கிறோம்? மனசு வலிக்குதுங்கிறோம், மனசு கனமாக இருக்குங்கிறோம், மனசு உடஞ்சிருச்சுங்கிறோம், மனசு விரக்தியாக இருக்குங்கிறோம், சில நேரம் மனசு லேசாக இருக்குங்கிறோம். அது உணர்வு தானே. இப்போ இந்த மனம் தான் வாழ்க்கையாக இருக்கு இல்லையா? அது உருவம்ங்கிறது அது அழியக்கூடியது, மனம் தான் வாழக்கூடியது. அதில் தான் வாழணும், மனசு தான் வாழணும். உருவம் பார்க்கல, இறைவனை உருவத்தை பார்க்கல. இப்படி இறைவன் நினைச்சிடறேன், இவர் மதம் எந்த மதம், எந்த ஜாதி, இவர் கருப்பா சிவப்பா, நெட்டையா குட்டையா, இவர் எந்த மொழி, ஏழையா பணக்கார, இதெல்லாம் அழிகிறன்னு பார்க்கல. இறைவன் சொல்லிட்டான், நான் உங்க உள்ளத்தை தான் பார்க்குறேங்க. அப்போ இந்த மனம் தான் வாழ்க்கையா இருக்கு. இந்த மனதை கொண்டு தான் இறைவன் அறிய முடியும், மனதை கொண்டு தான் வாழ்க்கையை அடைய முடியும். மனதை தவறு விட்டோம்னு சொன்னா என்ன ஆகும்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? விரக்தியாகவே இருக்கும். இப்போ மாற்றம்ங்கிறது எல்லாரும் விரும்பக்கூடியது தான். வாழ்க்கையில மாற்றம் தேவை இருக்குது. இயற்கை மாற்றத்தை தான் கொண்டு போயிட்டே இருக்கு. ஆனால் நம்முடைய மனம் எப்படி மாறணும்? நமக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதை நம்மகிட்ட வந்து மாற்றுவோம். யாரெல்லாம் பிடிக்கின்றது, நமக்கு எதெல்லாம் பிடிக்கல, நம்ம என்ன சொல்லுவோம்? உருவம் கொடுத்துரும். யாரெல்லாம் பிடிக்கல, எனக்கு அவங்கள பிடிக்கல. ஏன்? அவங்க குணம் தான் பிடிக்கல, அவங்கள பிடிக்கல இல்லை. அவங்க செயல் பிடிக்கல, ஆனால் அவங்கள பிடிக்கலைங்கிறோம். அவங்க பேச்சு பிடிக்கல, அவங்கள பிடிக்கலைங்கிறோம். நம்ம உருவத்தை வச்சிடறோம், ஆனால் குணம் மாறும்ல. இன்னைக்கு நம்ம யாரை பிடிக்கலன்னு சொல்றோமோ, எந்த செயலுக்காக எந்த பேச்சுக்காக நம்ம பிடிக்கலன்னு சொல்றோமோ, நாளைக்கு அவங்க மாறிட்டாங்கன்னா நம்ம உருவம் கொடுத்தனே செய்வோம், அவளை பார்த்தோன்னே பிடிக்கலன்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க மாறி இருப்பாங்க இல்லையா? இறைவன் அனுமதி கொண்டு அவங்க மாறி இருக்கலாம், குணம் மாறி இருக்கலாம், செயல் மாறி இருக்கலாம், அவங்க வரைஞ்சிருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். நம்ம உருவத்தை வச்சுக்கிறோம், எனக்கு இவரை பிடிக்கலன்னு அப்படியே அடையாளம் வச்சிடறோம். மற்றவங்களே சொல்லுவோம், நம்ம இவர் இந்த மாதிரி செய்கிறாரு அப்படின்னு. அப்போ நம்ம யாரை பற்றி மற்றவங்களை போய் புறம் பேசுகிறோமோ அவங்களும் அதே என்ன செய்வாங்க? உருவம் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் வச்சு பார்த்தா கூட, நம்ம பார்த்தாலும் சரி, நம்ம யார்கிட்ட போய் அவங்கள பற்றி குறை சொல்கிறோமோ அவங்க பார்த்தாலும் சரி, அவங்க அந்த கணத்தோடு தான் பார்ப்பாங்க. அப்படிதானே? ஆனால் அதுக்கிடையில் அவங்க இறைவனை சோதிச்சிருக்கலாம், அவங்க திருப்பி அவங்க தெரிஞ்சிருக்கலாம், வரைஞ்சிருக்கலாம், மாற்றம் வந்திருக்கும். இப்போ நல்ல குணமுடையெல்லாம் இருக்கலாம். ஆனால் நம்ம பார்வை எப்படி இருக்கும்? அதே பார்வையில் தான் இருக்கும். அதனால நம்ம உருவத்தை பார்க்கக்கூடாது. அந்த நேரத்தில் அவங்க கோவப்பட்டாங்களா, அந்த குணம் கெட்ட குணம், அவ்வளோதான். அந்த கெட்டம் பிடிக்கல, அந்த குணம் பிடிக்கல, அந்த பேச்சு பிடிக்கல, அந்த செயல் பிடிக்கல, அவ்வளோதான். இறைவன் அளவாக மாறுவாங்க. அதே மாதிரி நம்மள்ட்டையும் அப்படிதான். 2 உருவம் கிடையாது, 2 குணம் தான்.
அப்புறம் நான் பார்க்கும்போது என்னுடைய குணங்களோட பார்க்கணும், அல்லது என் உருவத்தை கொண்டு பார்க்கணும், என்னுடைய பொருளை கொண்டு பார்க்கணும், என் அறிவை கொண்டு பார்க்கணும். என்னுடைய குணம் எதுதான் சொல்லுது? உள்ளத்தை அருளப்பட்டு தானே நல்ல குணம். சமாதானத்தை விரும்புங்க, பணிவா இருங்க, உள்ளத்தோடு இருங்க, பயபக்தோடு இருங்க. ஏன்னா உங்களோட நான் இருக்கேங்கிறான். நீங்க 2 பேர் இருந்தா 3வது நான் இருக்கேங்கிறான், 3 பேர் தான் 4வது நான் இருக்கேங்கிறான், 4 பேர் தான் 5வது நான் இருக்கேங்கிறான், 5 பேர் தான் 6வது நான் இருக்கேங்கிறான். நீங்க தனித்து தான் உங்களோட இருக்கேங்க. எக்ஸ் எல்லாம் உங்களோட இருக்கேங்கும் போது இங்க நம்ம மட்டும் இல்லை, குடும்பத்தில் நம்ம மட்டும் கிடையாது, ஒரு 5 பேர் 4 பேர் நம்ம மட்டும் கிடையாது, இறைவன் நம்மோட இருக்கிறாங்கிற அது என்ன வரும்? ஒரு குடும்பமா இருக்கும்போது நம்மளோட இறைவன் இருக்கிறான், அல்லது ஒரு உறவா இருக்கும்போது இறைவன் நம்மோடு இருக்கிறான், ஒரு நட்பா இருக்கும்போது இறைவன் நம்மோடு இருக்கிறான், ஒரு சமுதாயமா இருக்கும்போது இறைவன் நம்மோடு இருக்கிறான் இல்லையா? அப்ப அந்த எண்ணம் வேணும் நமக்கு. அந்த எண்ணம் எப்படி நம்மோட இறைவன் இருக்கிறான். இப்போ இத்தனை பேர் இருக்கிறவங்க இது நம்மளோட இறைவனும் இருக்கிறான். அப்ப இறைவன் நம்மோட இருக்கிறான் எண்ணம் வரும்போது இறைவனிலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த நல்ல குணம், இறைவனுடைய பண்பு எப்படி? அவனுக்கு அழகிய பண்பு இருக்குல்ல, அந்த பண்பு தான் நம்ம குணமா கொடுக்கப்படும், நல்ல குணமா கொடுக்கப்படும். இப்படி அருளாளன், அன்புடையவன், கருணையாளன், மன்னிப்பவன், உதவி செய்வன், பாதுகாப்பு, நிறைய குணங்கள் சொல்லலாம் இறைவன். இதெல்லாம் அவருடைய பண்பு. அந்த பண்புகளிலிருந்து கொடுக்கப்பட்டதான் நல்ல குணம் மனிதனுக்கு, நாம விரும்பக்கூடிய குணம். நம்ம இறைவனை பின்பற்றுறோமா? இறைவனை பின்பற்றணும்ல. இறைவன் சொல்ல என்னை பின்பற்றுங்கிறான். எப்படி பின்பற்றுறது? நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம், இறைவனை வழிபடலை. வழிபடுறது அவனை பின்பற்றுறது, அவனுடைய குணங்களை பின்பற்றுறது. ரமணேஸ்வரம் வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம், சடங்கு பண்ணிட்டு இருக்கோம், அப்படிதானே? வழிபாடு வேற, வழிபடுறது வேற. வழிபடுறது அவனை பின்பற்றுவது, இறைவனை பின்பற்றுவது. எப்படி இறைவனை பின்பற்றுறது? அவனுடைய குணம் தானே. அவன் இறக்க முடியும்னா இருக்கான் அப்படின்னா நீங்க இறக்கத்தை பின்பற்றுங்கிறான். என்னுடைய குணத்தை நீங்க பின்பற்று. உங்களுக்கு இடையில அருளப்பட்டது அதுதான். உள்ளத்தில் அருளப்பட்டது மாற்றிக்கொள்ளாதவரை. எது அருளப்பட்டிருக்கு? இறக்க குணம். இப்போ கணவன் மனைவிகளை இறக்க குணம் இருக்கு, பெற்றோர் பிள்ளைகளை இறக்க குணம் இருக்குன்னா எப்படி இருக்கும்? மன்னிக்கிற குணம் இருக்கும். மன்னிக்கிற குணம் இருந்தால் அவங்க உதவி செய்கிற குணம் இருக்கும். உதவி செய்கிற குணம் இருந்தால் இன்னும் அவன் நன்மைக்கான பிரார்த்தனை செய்கிற குணமும் வந்துடும். எப்போ என்கிட்ட மன்னிக்கிற குணம் இல்லை, இறக்க குணம் இல்லைன்னு சொன்னால் இன்னும் அவனை பிரார்த்தனை குணமும் இருக்காது. அவங்களால பிரார்த்தனை பண்ண மாட்டோம், சபிப்போம், கோவப்படுவோம் இல்லையா, திட்டுவோம், இன்னும் மனசை காயப்படுத்துவோம். இப்போ மனம் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சிடும். நம்ம நினைச்சிடும் மாறணும், நம்மகிட்ட குணம் மாறணும். நம்மளை யாரையா பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம நினைச்சிடும் என்னை கண்டாலும் அவங்க பிடிக்க மாட்டுது. ஏன் பிடிக்க மாட்டேது? நம்முடைய பேச்சு தானே, நம்முடைய செயல் தானே. அப்போ எது சொல்றா? உங்க உள்ளத்தில் அருளப்பட்டது நீ மாற்றிக்கொள்ளாத வரையில் நானும் அருளுடைய மாற்றுவது இல்லைன்ற போது நமக்கு அருள் மாறிடுச்சுன்னு சொன்னா என்கிட்ட தான் மாற்றம் இருக்கணும், இல்லை மாற்றம் வேணும். அப்படி உள்ளத்துல இருக்க நான் மாத்திக்கிட்டேன், இப்போ எனக்கு மாற்றம் வேணும். அப்படி மாறும்போது எனக்கு அமைதி நிம்மதி கிடைச்சிடும். அப்படித்தானே? 27:11 ஆயினும் தீங்கிலிட்டவரை தவிர அவரும் தீமையை நன்மையாக மாற்றிக்கொண்டால் நிச்சயமா நான் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடனா இருக்கின்றேன். அப்படி ஆயினும் தீங்கிலிட்டவரை தவிர அவரும் அந்த தீங்கு செய்தவரும் அப்படி நன்மையாக மாற்றிக்கொண்டால், அந்த தீய குணங்களை தீய எண்ணங்களை நன்மையாக மாற்றிக்கொண்டால், இப்போ என்ன செய்யறோம்? ஆமா என்கிட்ட கெட்ட குணம் இருந்துச்சு, நான் கோவப்படுறவனா இருந்தேன், பெருமை கொள்றவனா இருந்தேன், அவசரப்படுறவனா இருந்தேன், புறம் பேசுறவனா இருந்தேன், பொய் சொல்றவனா இருந்தேன், ஏமாத்துறவனா இருந்தேன். அப்ப என்கிட்ட இருக்கு எல்லாமே. இப்ப சொன்னா நன்மையா மாத்திக்கணும். எப்ப பணியும் போது, இறைவனுக்கு பணியும் போது, மனசாட்சி கட்டுப்படும் போது, நியாய உணர்வு பின்பற்றும் போது, அவரும் தீமையை நன்மையாக மாற்றிக்கொண்டால் நிச்சயமா நான் மிக மன்னிப்பவனா இருக்கிறேன், இதுவரைக்கும் செஞ்ச பாவங்களை மன்னிச்சிடேங்க, இன்னும் மிக்க கருணையுடனா இருக்கின்றேன், இன்னும் நேர்வழி காட்டுறேங்கிறான். அப்ப நீங்க திருந்துங்கிறான். ஏன்னா இறைவன் சொல்றான் நீங்க செய்ய தவறுக்காக நான் உடனே கூட பிடிப்பது இல்லைங்கிறான். அப்படி பிடிச்சா உலகத்தை ஒரு வீடும் வச்சிருக்காரு. ஒரு காலம் வரைக்கும் உங்களை விட்டு வைக்கிறேன், நீங்க வருந்துறதுக்கும் திருந்துறதுக்கும். இப்ப நம்ம எல்லாம் அவருடைய கருணையின் காலவாசம் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம யாரும் தூய்மையாளர் கிடையாது இல்லையா, பாவம் செய்யாதவர் கிடையாது. அதனால அந்த கருணை காலவாசம் தான் பயன்படுத்திக்கணும். எப்படி? இப்ப நம்ம வருந்தி திருந்தணும், மாறணும், நம்மகிட்ட மாற்றம் வரணும். மாற்றத்தை விரும்புறோம்ல. எப்படி விரும்புறோம்? என் கணவன்கிட்ட மாற்றம் வரணும், அவர் மாறணும், குணம் மாறணும், என் மனைவி மாறணும், அந்த பிடிவாத குணம் போகணும், கோவம் போகணும், அவசரம் போகணும், என் பிள்ளைகிட்ட மாற்றம் வரணும். இப்படி நம்ம ஒருத்தர் மற்றவர்கிட்ட எதிர்பார்க்குறோம்ல மாறணும்னு சொல்லி. நம்ம எப்போ மாறுறது? அப்போ நம்மகிட்டே மாற்றம் வரணும்ல. நாம் எதை விரும்புகிறோமோ அதுலேருந்து நம்ம வாழணும். நீங்கள் நேசிப்பட்டது செலவு செய்ய வரை, நீங்கள் எதை நேசிக்கிறீங்களோ, எதை மற்றவங்க விரும்புகிறீங்களோ அதுலேருந்து நீங்கள் செலவு செய்ய வரீங்க. நன்மை அடைய மாட்டீர்கள். பொருளை சொல்ல அருளை சொல்ற முதல்ல. நீங்க எதை மற்றவங்க விரும்புறீங்களோ, நீங்க எதை நேசிக்கிறீங்களோ அதுல இருந்து நீங்க செலவு செய்வீங்க. அப்ப தீங்கிலத்தவரை தவிர அவரும் தீமையை நன்மையாக மாற்றிக்கொண்டால் நிச்சயமா நான் மிக மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடனாக இருக்கின்றேன். 25:70
ஆனால் எவர் மனம் திருந்தி நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்கிறார்களோ, மனம் திருந்தி, எப்படி மனதிற்கு மனத்தை மனம் எதிர்பார்க்கறோம்ல, மாற்றத்தை எதிர்பார்க்கறோம்ல, இறைவன் சொல்ல நீங்களும் மனம் திருந்தி மாற்றத்தை மனம் மாறுங்கிற குணத்தை மாற்றி கொண்டுறான். கெட்ட குணத்தை நீக்கி நல்ல குணங்களை வாங்க, கெட்ட எண்ணங்களை விட்டு நல்ல எண்ணங்களுக்கு வாங்க, கெட்ட பேச்சு விட்டு நல்ல பேச்சுக்கு வாங்க. உங்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் என்கிட்ட இருக்கு. இப்படி அந்த நேரம் வருவதற்கு முன்னாடி, மரணம் உங்களை தீண்டுவதற்கு முன்னாடி மாறிடுங்கிறான், திருந்துங்கிறான் இல்லையா? எவர் மனம் திருந்தி நம்பிக்கொண்டு, இறைவனை நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக மாற்றி விடுவான். மேலும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கருணையுடையவனாக இருக்கின்றான். நம்முடைய பாவங்கள் நன்மையாக மாற்றி தரேங்கிறான். அப்படித்தானே? பொதுவாக மாற்றம்னா எதாவது நல்ல மாற்றம் கெட்ட மாற்றம் இருக்கு. ஒருத்தர் நல்லவராக இருந்து கெட்டு போய்ட்டு என்ன செய்வோம், எப்படி இருந்தால் பாருப்பா, இப்படி ஆகிட்டானே சொல்லுவோமா இல்லையா? இப்படி மாறிட்டானே, நல்ல குணம் இருந்துச்சு, நல்ல பேச்சு இருந்துச்சு, ஒழுக்கமாக இருந்தான், இப்போ இப்படி மாறிட்டானு சொல்லுவோம். அதே நேரத்தில் கெட்டவன் நல்லவன் மாறினா அது எப்படி மாறிட்டான் அப்படிங்குவோம். இப்படி இது இப்படி மாறிட்டான்னு சொல்லுவோம். அது எப்படி மாறிட்டான் பத்தியாப்பா, எப்படி இருந்தான், அவன் கோபக்காரனாக இருந்தான், இப்படி ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தான், கெட்ட குணம் இருந்தது, கெட்ட பழக்கம் இருந்துச்சு, எப்படி மாறிட்டான்ப்பா அப்படிங்கிறோம். அப்போ இந்த மாற்றம் தானே, மனிதர்கள் அந்த மாற்றம் தேவைப்படுது தானே. மனிதர்களில் மாற்றம் தேவைப்படுது, மனசுகளில் மாற்றம் தேவைப்படுது. வெறும் சொல்ல நீங்கள் மாற்றிக்கொண்டால், இப்படி எவர் மனம் திருந்தி நம்பிக்கொண்டு நற்செயலாக செய்கிறார்களோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக மாற்றி விடுறான். நான் மாற்றிக்கிறேங்கிறேன், நீங்கள் மாறுங்க, நான் மாற்றுறேன். நீங்கள் மாற்ற வரைக்கும் நான் மாற மாட்டேன், நீங்கள் திருத்திக்குள்ளா வரைக்கும் நான் மாற்றுவது இல்லைங்கிறான். நீங்கள் திருத்திட்டீங்கன்னு சொன்னால் நான் உங்களை மாற்றித்தரேன், உங்கள் தீமைகளை மாற்றுறேன். அப்படிதானே? அல்லாஹ் மிக மன்னிப்புவனாகவும் கருணையுடையவனாக இருக்கின்றார். 84:19 நீங்கள் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு நிச்சயமா உயர்வீர்கள், மாறுவீர்கள். ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு எப்ப உயர்வான குணம் உடையும் போது, நம்ம தாழ்வான குணத்தில் இருக்கக்கூடாது. உயர்வான குணம் எது, உணர்வான குணம் எது, உள்ளட்சமான குணம் எது, அந்த குணம் இருந்துன்னு சொன்னா நீங்க உயர்வீர்கள். ஒரு நிலையிலிருந்து நீங்கள் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு நிச்சயமா உயர்வீர்கள் தான். நம்ம அதானே எதிர்பார்க்கிறோம், அதானே விரும்புகிறோம். வாழ்க்கையில் உயர்வு நினைக்கிறோம்ல, நீங்கள் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு நிச்சயமா உயர்வீர்கள். அப்புறம் மனுஷன் வாழ்க்கையில் உயர்வு நினைக்கிறோம், உயர்ந்த அந்தஸ்து நினைக்கிறோம், உயர்ந்த இடத்த அடையணும்னு நினைக்கிறோம். இறைவன் சொல்றா என்னிடத்த நீங்க உயர்வீங்க, இப்படி உள்ளட்சமான உணர்வோட பயபக்தியோட நல்ல குணமோட இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு நீங்க உயர்வீர்கள். இறைவன்கிட்ட நம்ம உயர்வு பெறணும், அப்படிதானே? அப்போ நம்ம குணம் மாறாத வரைக்கும், நம்ம எண்ணம் மாறாத வரைக்கும், நம்ம செயல் மாறாத வரைக்கும் நம்ம எப்படி உயர முடியும்? இன்னும் தாழ்ந்து போயிட்டே இருப்போம், அப்படிதானே? இப்போ சைத்தானோட வேலை என்னன்னு சொன்னா குணத்தை எப்படி வழிகெடுக்கணும், அப்படியே கெட்ட குணங்களை நீக்கணும் இல்லையா? கெட்ட குணங்களை கொண்டு வரும், நல்ல குணங்களை நீக்கணும். சைத்தானோட வேலையை அதுதான். சைத்தான் என்ன சொன்னா இறைவனுக்கு அவன் பயப்படுறான், அவன் இணை வைக்கிறது இல்லை. நல்ல படம் குர்ஆன்ல ஒரு இடத்துல கூட சைத்தானா இறைவனுக்கு இணை வைக்கிறேன்னு சொல்லல, இன்னொரு இறைவன் இருக்கான்னு சொல்லலை, நான் பயப்படுறதான் சொல்றான். ஆனா அவனே சில மனிதர்களை எப்படி வழிகெடுக்கானா இணை வைக்க தோன்றான். இறைவனுக்கு பிடிக்காது, இறைவன் மன்னிக்க முடியும்னு சொல்லக்கூடிய, மன்னிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த குணம் இணை வைக்கிற குணம், நிராகரிக்கிற குணம் இல்லையா? எதை நிராகரிக்கிறோம்? நிராகரிக்கப்போ இணைவுக்கு போயிடுது. அப்போ உள்ளத்தில் அருளப்பட்டது நிராகரிச்சதுக்கப்புறம் இணைவுக்கு போயிடுது. அப்போ உள்ளச்சமுடையவர்கள் பயபக்தியாளர்கள் சைத்தான் நெருங்க மாட்டான், அந்தரங்க சுத்தியாளர்களை தவிர. அப்படி அந்தரங்கத்தில் யார் பஸ்ஸோட இருக்காங்களோ சைத்தான் நெருங்க மாட்டேங்கிறான். இறைவன் சைத்தானே வாக்கிருக்கிறான், அவனுடைய நல்லடியார்களை தவிர வழிகெடுப்பேன். அப்போ நம்ம நல்லடியார் தான் சைத்தான் நம்ம கிட்ட வரமாட்டாங்க. இறைவன் சொல்ல உங்களுக்கு தான் ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, உயர்வான குணம் கொடுக்கப்பட்டிருக்கிறான். நீ கீழே இறங்கும் போது தான் சைத்தான் இருக்கிறான். சைத்தான் கீழே இருக்கிறான், அப்படி சைத்தான் கீழே அடித்தளத்தில் இருக்கிறான். நம்ம உயர்வா இருக்கிறோம், எப்படி அவன் இருக்குவான்? அவன் நம்மள இருக்க முடியாது, நம்ம தான் அவங்ககிட்ட இறங்கிறோம் குணங்களை கொண்டு, அப்படித்தானே? இறைவன் அவனை சபிச்சுட்டான், அப்போ அவன் கீழே தாழ்வான நிலையில் இருக்கிறான். உதாரணம் எடுத்துங்களேன், கீழே ஒருத்தர் இருக்கிறாங்க, மேலே மாடியில் ஒருத்தர் இருக்கிறாரு. இப்போ கீழே இருக்கிற மேலே ஏற முடியாது, ஆனால் மேலே கீழே வந்தால் தான். இப்போ நாம தானே செய்கிறோம், உயர்வான கொண்டு வந்து தாழ்வான கொண்டு வந்துட்டோம், சைத்தான் நெருங்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ நாம என்ன செய்யறோம்னு சொல்ல, நீங்கள் மாற்றி கொள்ளுங்க, திருத்தி கொள்ளுங்க, முந்தைய பாவங்களை மன்னிச்சிடுறேன், தீமையை நன்மையாக மாட்டி தரேங்கிறான். இன்னைக்கு நமக்கு என்ன உலக வாழ்க்கை நினைச்சிடும், செல்லாத காசுலாம் மாற்றி கொடுத்தே எப்படி இருக்கும்? இப்படி 2000 ரூபா செல்லாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நினைச்சிடும் எப்படா மாற்றி தரேங்கன்னு சொன்னாச்சுவோம், கொண்டு போய் எல்லாத்தையும் இந்த செல்லாத காசுலாம் மாற்றிடுமாலே. அப்புறம் தீமையெல்லாம் இன்னொன்று மாற்றி தரேங்கிறான்ல, உதாரணம் சொல்லும். இப்போ தீமையெல்லாம் இன்னொன்று மாற்றி தரேன்னு சொன்னாச்சுடும், இந்த கால அவகாசம் தான், நேரம் தெரியாது நமக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு வாழ்றோம், நாளைக்கு இருக்குமோ நமக்கு தெரியாது. அப்போ இன்னைக்கு இப்போ உணர்ந்து மன்னிப்பு கேட்டோம்னு சொன்னா இன்னைக்கு தீமையை நன்மையாக மாற்றி கொடுத்தானே எப்படி இருக்கும்?
நாளைக்கு என்ன நன்மை அதிகமாகும்ல, இரவு நாளைக்கு திருப்பி எழுப்பி விட்டானா இந்த நன்மை அதிகமாகும். அப்போ ஒவ்வொரு நாள் நமக்கு அவாசம் கொடுக்கப்படுது. அப்படியே காலையில நமக்கு ஜாமீன்ல விடுது, நைட் ஆனால் திருப்பி நினைச்சுறாங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ ஒவ்வொரு பகலும் நமக்கு ஜாமீன் விடுற மாதிரி தான். அப்போ நான் ஜாமீன் விடும்போதெல்லாம் செய்கிறோம், நல்ல நடத்தையோடு இருந்தோம்னா விடுதலை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எதுவும் சொன்னால் உங்க கொடுக்கப்பட்ட அவகாசம் சரியாக பயன்படுத்தினீங்கன்னு சொன்னான், உங்க பாவங்களை மன்னிக்கப்பட்டு நன்மையாக மாற்றி விட்டுன்னு சொன்னா என்ன செய்யறோம், இறைவன் சொன்னா தன் பொறுத்து உங்களுக்கு உயர்வான பதவிகளை தரேங்க. சரியா? 48:21 48:21 மற்றொன்றும் இருக்குது, அதுக்கு நீங்கள் தகுதி பெறவில்லைங்கிறான். இறைவன்கிட்ட மற்றொன்றும் இருக்கிறது, இன்னும் நீங்கள் தகுதி பெறவில்லை. ஆயினும் அல்லாஹ் அவற்றை திடமாக சூழ்ந்திருக்கின்றான். அல்லாஹ் யாவற்றின் மீதும் பேராட்டுடையனா இருக்கின்றான். மற்றொன்று இருக்குது, அவன் கேட்கணும், அது மற்றொன்று என்ன இறைவனேன்னு கேட்கணும். குரான் படிக்கும் போது பேசணும், இறைவன் பேசணும். இறைவன் பேசுறது நம்ம கேட்கணும். குரான் எல்லாமே இறைவனுடைய வார்த்தைகள் தான். இப்படி இறைவன் சொல்றான், எதெல்லாம் வாக்களிச்சிருக்கானோ, எதெல்லாம் இறைவன் நம்மகிட்ட பேசுறானோ அதெல்லாம் அவனை திருப்பி அவன்கிட்ட பேசணும். இப்போ என்ன சொல்றான், மற்றொன்று இருக்கிறது, அதுக்கு நீங்க தகுதி பெறவில்லைங்கிறான். இப்போ இறைவன் கேட்கணும், இறைவன் மற்றொன்று என்ன, அது அதுக்கான தகுதி எனக்கு அறிவிச்சு கொடு, அதுக்கான ஞானத்தை கொடு. ஒரு நிலையை மட்டும் உயர்வுங்கிறான்ல, அப்போ அது உயர்க்கான வழி எங்களுக்கு காமிச்சு கொடு. சரியா? அல்லாஹ் அவற்றை திடமாக சூழ்ந்து இருக்கின்றான். அது அவனுக்கு மட்டும் தான் தெரியும், இறைவனுக்கு மட்டும் தான் தெரியும். மற்றொன்று இருக்கிறது அது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்கு நம்ம தகுதி வரணும், அது அவன்கிட்ட தான் கேட்கணும். இல்லையா? அல்லாஹ் யாவற்றின் மீதும் பேராட்டுடையனா இருக்கின்றான். அதனால திரும்பி 8:53 எந்த ஒரு சமுதாயமும் அல்லது எந்த ஒரு மனிதனும் தன் உள்ளத்தில் அருளப்பட்டிருப்பதை மாற்றிக்கொள்ளாத வரையில் அல்லாஹ்வும் அவர்களுக்கு வழங்கி அருள்கொடையை மாற்றிவிடுவதில்லை. இது திருப்பி திருப்பி செஞ்சு பார்த்தா புரியும். நம்முடைய உள்ளத்தை அருளப்பட்டிருக்கிறத நாம மாற்றிக்கொள்ளாத வரைக்கும், நியாய உணர்வை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும், சத்தியத்தை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும், இறக்க குணத்தை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும், மன்னிக்கிற குணத்தை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும், இப்படி நல்ல குணங்களை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் சொல்றா அவனும் மாற்றவில்லைங்கிறான். அருள்கொடையை மாற்றவில்லை அப்படின்னா அர்த்தம் அருள் நிரப்பமா இருக்கும். எப்போ மாறுமோ அருள் குறைஞ்சிடும். இப்போ நம்ம என்ன செய்யறோம், அருள் இல்லைன்னா என்ன ஆகும், பொருளை விட்டு வாழ வேண்டி வரும். அருள்னா என்ன, இப்போ தூக்கம் இருக்கு, அது ஒரு அருள். அது இப்போ தூக்கம் வரலைன்னா அது நம்ம எப்படி வாங்க முடியும்? காற்று அருள். அது எத்தனை பேர் சுவாச்சாலும் மற்றவங்க குறையாது, எத்தனை பேர் தூங்கினாலும் அந்த இரவு குறையாது, எத்தனை பேர் உழைச்சாலும் பகல் குறையாது. இதெல்லாம் அருள். அப்போ இரவு நான் சொன்னா உங்களை அருள் தான் வாழ வச்சிருக்கேங்கிறான். எப்போ அருள் குறையுதுன்னா, இந்த பகல் இத்தனை கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஆனால் ஒருத்தருக்கு கூட நெருக்கடியா இருந்துச்சுங்க, இல்லை 2 பேர் மட்டும் நெருக்கடியா இருக்கு, இல்லை இரவு ஒரு 2 பேர் மட்டும் தூக்கமே வரல, இவ்வளவு பெரிய இரவு எப்படி குறையுதா? குறையில, ஆனால் தூக்கம் வரல, அருள் தடுக்கப்பட்டாச்சு. இப்படி சுவாசிக்கும், மூச்சு திணறுது, அப்படியே மூச்சு திணறுது. நல்லா காற்று எல்லாரும் சுவாசிச்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. ஒரு 4 பேர் வீட்டுல 4 பேர்ல 2 பேர் நல்லா தூங்குறாங்க, 2 பேர் மட்டும் மூச்சு திணறுது, இல்லை ஒருத்தருக்கு கூட மூச்சு திணறுது, எனக்கு அருள் தடுக்கப்பட்டாச்சு. எல்லாரும் நல்ல உணவு சாப்பிட்றாங்க, ஆனால் இந்த உணவு எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, அப்படி சாப்பிட்டா செமிக்க மாட்டேங்குது. வேலைன்னு அர்த்தம் அல்லாவுடைய அருள் தடுக்கப்பட்டுச்சு. அப்ப தடுக்கப்பட்டு ஏன் தடுக்கப்பட்டுச்சு? நீங்க மாட்டிக்கிட்டீங்க, நானும் தடுத்துட்டேன். நீங்க மாட்டுக்களாக நானும் தடுக்க மாட்டேன். இந்த உலக வாழ்க்கை சுகமாகவும் அமைதியாக வாழ்க்கிற வாழ்க்கையை தான் ஏற்படுத்தாங்க. நீங்க துன்பப்படுறதுக்காக நான் குரான் இருக்கல. இந்த உலகத்தை நீங்க சொர்க்க வாழ்க்கை, சொர்க்க எதை நான் வாக்களிச்சிருக்கணும் அதுக்கான வாழ்க்கை இங்க இருக்குது. அது போன்றுதான் என்ன சொல்றேன், அந்த சொர்க்கத்தை கனிவுகளை கொடுக்கும்போது தான் இது போல கொடுக்கப்பட்டுச்சுன்னு. இது போட்டதில்லை, இதுதான் கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப இது போன்றுதான் அங்க இருக்குங்க, இதோட மேலானது இருக்குங்க. இப்போ நம்ம விரும்புகிற வாழ்க்கை என்ன? கொடுக்கப்பட்ட உறவுகளோட எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். கேட்குறமா இல்லையா? ஆனால் ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு. முகத்தை பார்த்துக்கிறது இல்லை, பேசிக்கிறது இல்லை, இப்படி சண்டை போட்டுக்கிறது, சரியாக சாப்பிட்றது இல்லை, சரியாக தூங்குறது இல்லை, எப்பயும் மன அழுத்தத்திலே இருக்கிறது. இருக்குமா இல்லையா? இப்போ தான் கொடுக்கப்பட்ட உறவு, அவன் கொடுக்கப்பட்ட உறவு தான், நாம் கேட்டது கிடையாது. அவன் கொடுக்கப்பட்ட காலம் தான், நம்ம கேட்டது கிடையாது. அவன் கொடுக்கப்பட்ட நேரம், விதிக்கப்பட்ட நேரம் தான், நாமளாம் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் அவன் கொடுக்கப்பட்டது தான். நம்முடைய வேலை என்ன? கொடுக்கப்பட்டது எப்படி வாழும், அப்படிதானே? அதே மாதிரிதான் 13:11 எந்த ஒரு சமுதாயமும் தன் நிலைப்பாட்டை தாமே திருத்திக் கொள்ளாத வரை, நீங்க திருத்திக் கொள்ளாத வரைக்கும் நான் மாற்றவில்லைங்கிற. இப்போ நம்ம தான் திருத்திக்கணும். இப்போ மாற்றம்னு ஒன்று வேறு தேவைப்படுறது இல்லை. குணம் மாறணும், மனம் மாறணும். அப்போ என் மனைவிட்ட மாற்ற வேணும் எதிர்பார்க்குறாங்களா? மாறிக்கும், தப்பு கிடையாது. என் கணவன்கிட்ட மாற்ற வேணும், மாறணும். பிள்ளைகிட்ட மாற்ற வேணும், மாறணும். அப்போ மாற்றம் மட்டும் தான் உயர்வு கொண்டு போகும். ஆனால் மாறவே மாட்டேன், நான் திருந்தவே மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், என் குணமே அப்படி தான், என் செயலே அப்படி தான் அப்படின்னு பெருமையாக பேசிட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும்?
உறவுகள் விரிசலாயிரும். உங்களை விட்டு ஓடி போயிடான்னு சொல்கிறான். நீங்கள் கடுகடுப்புடையவராகவும் கடின சித்தப்புடையவர் தான் உங்களை விட்டு ஓடி போயிருப்பாங்க. மனசுல முதல்ல விளையிடுவாங்க. வீட்டில் அமைதி இருக்காது, நிம்மதி இருக்காது. வீடு தான் பாதுகாத்தலமாகவும் அமைத்தலமாக ஆக்கியிருக்கேங்கிறான். அந்த குடும்பம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம். அந்த குடும்பங்களில் உங்களையும் செயலில் அழகானவர் யார்? உள்ளத்தில் அருளப்பட்டதை ஆன்மாவை பின்பற்றுங்கள், உணர்வை பின்பற்றுங்கள், உள்ளட்சத்தை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கிறான். இந்த உணர்வும் உள்ளட்சமும் இறைவனை பின்பற்றுது. நல்ல குணங்கள். இறைவனை பின்பற்றுன்ற பேரை சடங்கு பண்ணிட்டு இருக்காங்க. அவனை பின்பற்றுன வழிபாடு இல்லை, வழிபடுதல். இறைவனை வழிபடுதல். அப்போ இறைவன் நம்மோட இருக்கிறான். நம்மோட எப்படி பேசுறான்னா உணர்வா பேசுறான். அப்படிதானே? நமக்கு சோதனைக்காக கொடுக்கப்பட்டதானே இந்த உறவுகளும் இந்த வாழ்க்கை எல்லாமே சோதனையாக கொடுக்கப்பட்டதான். இந்த சோதனை எப்படி மீள்றது? 4:146. தவிர எவர் சீர்திருத்தி அல்லாவை உறுதியாக பற்றி கொண்டு தங்களுடைய பாதையை அல்லாவுக்காக தூய்மையாகி கொண்டார்களோ, எவர் சீர்திருத்த புரியுதா? மாற்றம். என்னுடைய குணங்களை மாற்றிக்கிட்டு, எண்ணங்களை மாற்றிக்கிட்டு, என்னுடைய செயலை மாற்றிக்கிட்டு, எவர் சீர்திருத்தி அல்லாஹ் உறுதியாக பற்றி கொண்டு தங்களுடைய பாதையை அல்லாவுக்காக உறுதியாக்கி கொண்டார்களோ, தங்களுடைய வாழ்க்கையை அல்லாவுக்காக உறுதியாக, பாதையினதும் வாழ்க்கை உறுதியாகி கொண்டார்களோ, அவர்கள் தான் நம்பிக்கையாளருடன் இருப்பார்கள். அவர்கள் தான் நம்பிக்கையாளருடன் இருப்பார்கள். மேலும் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு வெகு விரைவில் நற்கூலி அளிப்பான். தகுதி உயர்த்துங்கிறான். மற்றொன்றுக்கு தகுதி பெறலைங்கிறான்ல. இப்போ எப்படி தகுதி அடையணும்? அல்லாஹ்காக தன் வாழ்க்கையாக தூய்மையாகி கொண்டாடணும். எப்படி? என் வாழ்வும் என் மரணமும் என்னுடைய வழிபாடும் என்னுடைய தியாகமும் அல்லாஹ்க்கே உரியது. உறவுகளோடு தான் வாழணும். ஆனால் அல்லாஹ்க்காக வாழும், இறைவனுக்காக வாழும். நான் மனைவிக்காக வாழ்கிறேன், கணவனுக்காக வாழ்கிறேன், பிள்ளைக்காக வாழ்கிறேன், சமுதாயத்துக்காக வாழ்கிறேன். அப்படி இல்லை. இறைவன் சொன்னால் கொடுக்கப்பட்டது சோதனை தான். அவங்களோட தான் வாழணும். ஆனால் இறைவனுக்காக வாழணும். அப்போ என் வாழ்வு இருக்கணும். என் வாழ்வு என்னுடைய மரணம் அவன் பொருத்தி கொண்டு தான் இருக்கணும். என் வாழ்க்கையை அவன் பொருத்தமாக இருக்கணும். என்னுடைய வாழ்க்கை இறைவனுக்கு பொருத்தமாக இருக்கணும். என்னுடைய மரணம் அவன் பொருத்தி கொண்டு தான் இருக்கணும். என்னுடைய தியாகம் அவனுக்கு உரியதாக இருக்கணும். என் வழிபாடு அவனையும் உரியதாக இருக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த உறுதிப்பாடு எடுத்துக்கணும். என் வாழ்வும் என்னுடைய மரணமும் என் தியாகமும் என் குர்பானியும் அல்லாஹ்வுக்கு உரியது. அப்போ கொடுக்கப்பட்டதெல்லாம் நினைச்சிடும். சோதனைக்காக கொடுக்கப்பட்டது. உரிமை கொண்டாடாதீங்க, சொந்தம் கொண்டாடாதீங்க. இங்கே உரிமை கொண்டாட சொந்தம் கொண்டாட ஒன்றுமே இல்லை. வானங்கள் உள்ளவையும் பூமி அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம், அவனுக்கே சொந்தம். இங்கே யாரும் சொந்தம் கிடையாது. சோதனைக்காக கொடுக்கப்பட்டிருக்க அவ்வளோதான். அதில் நீங்கள் மாறுங்க. கொடுக்கப்பட்டதுலேருந்து உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். அப்போ எவர் சீர்திருத்தி அல்லாஹ்வை உறுதியாக பற்றி கொண்டு, இறைவனை உறுதியாக பற்றி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக, இறைவனுக்காக, அவன் பொருந்தி கொண்டதுக்காக தூய்மையாகி கொண்டார்களோ. தூய்மையாகி கொண்டதுன்னா என்ன? உள்ள தூய்மை, எண்ண தூய்மை, செயல் தூய்மை, இணைப்பு இல்லாத உறவுகளை இணைவிக்கக்கூடாது, பொருளை இணைக்கக்கூடாது, தன்னை இணைவிக்கக்கூடாது. எங்கள் இறைவன் அல்லாஹ் தான், எங்களை படைத்து பரிபாலும் ஒருவன் தான் என்றதில் உறுதியாக இருக்கும். அப்போ தூய்மையாகி கொண்டார்களோ அவர்கள் தான் நம்பிக்கையுடன் இருப்பார்கள். மேலும் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு வெகு விரைவில் நற்கூலி அளிப்பான்றார். 7:153. அத்தியாயம் 7:153. ஆனால் தீய செயல்கள் செய்து கொண்டிருந்தோர் பின்னர் அவற்றிலிருந்து விலகி மனம் திருந்தி நம்பிக்கொண்டார். மனம் திருந்துங்கிறான். மாற்றம் எதிர்பார்க்கணும்ல. அப்ப இறைவனை எதிர்பார்க்கிறான். நம்ம எப்படி கணவன் மனைவிட்ட மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்களோ, மனைவி கணவன் மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்களோ, பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்களோ, பெற்றோர் பிள்ளைகள் எதிர்பார்க்கிறாங்க. இப்போ ஒருவர் மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம்ல. இறைவன் சொன்னா நானும் உங்களை எதிர்பார்க்கிறேங்கிறேன். மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன். மாற மாட்டீங்களா? திருந்த மாட்டீங்களா? வருந்த மாட்டீங்களா? காலம் நெருங்கிட்டே இருக்கு. இப்படி காலம் நெருங்கிட்டே இருக்கு. அதனால தீய செயல்கள் செய்து கொண்டிருந்தோர் பின்னர் அவற்றிலிருந்து விலகி மனம் திருந்தி நம்பிக்கொண்டால் நிச்சயமாக அதன் பின் உம்முடைய இறைவன் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உரியவனாக இருக்கின்றான். இறைவனுடைய மன்னிப்பு மட்டும் அப்படி இல்லைன்னு என்ன ஆகும்? இறைவன் சொல்றான், அல்லாவுடைய மன்னிப்பு அவருடைய கருணை இல்லாவிட்டால் எவரும் எக்காவது நேரில் பெற்றுக்க முடியாங்க. மன்னிச்சுதான் வாழ வச்சுட்டு இருக்கான். இன்னும் மன்னிக்க வேண்டிய வாழ வச்சுட்டு இருக்கான். இறைவன் நம்மளை மன்னிச்சு முந்தைய தோழி பிந்தி தோழி மன்னிச்சு வாழ வச்சுட்டு இருக்கான். இன்னும் மன்னிக்க வேண்டிய வாழ வச்சுட்டு இருக்கான். நம்ம இன்னைக்கு உணர்றோமா? காலம் சாயல வரைக்கும் எவ்வளவு தீய குணங்கள் இருக்கு, தீய எண்ணம் இருக்கு. எத்தனை பேர் மனசு காயப்படுத்துறோம், எவ்வளவு பொய் சொல்றோம், ஏமாத்துறோம், இறைவனுக்கு புறமான காரியம் செய்யறோம். ஆனா இறைவன் மனுஷன் வாழ வச்சிருக்கான். ஏன்னா இறைவன் கருணையால் உடனுக்குடன் பிடிப்பதில்லை. திருந்துவான். நம்ம சொல்றோம்ல, பிள்ளை திருந்துவான்ப்பா, கொஞ்சம் விட்டுப்போம், பொறுமையா இருப்போம், மாறுவான், சொல்றோமா இல்லையா? பெற்றோர் பிள்ளைகள் என்ன சொல்றாங்க? சின்ன பிள்ளை தாங்க, சின்ன வயசு தாங்க, அவன் திருந்துவான், வருந்துவான், பார்ப்போம். ஒரு காலகட்டத்தில் சொல்லுவான், அவன் திருந்தவே மாட்டான், இனிமேல் திருந்துற மாதிரி தெரியல. அப்போ ஒருத்தர் மற்ற என்ன சொல்லுவான்? அந்த பொறுமை இருக்குல்ல, திருந்துவான்னு பார்க்குறேன், எதிர்பார்க்குறோம்ல. இறைவன் சொன்னா நான் அவங்களை எதிர்பார்க்குறேன், நீங்க திருந்துவீங்க வருந்துவீங்க தான் உங்களுக்கு
ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு, தூதர் அனுப்பப்பட்டிருக்கு, காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் என்னுடைய கருணையும் மன்னிப்பு கொண்டு வாழ வச்சுட்டு இருக்கேன். இப்போ இந்த கருணையும் மன்னிப்பு எப்போ உணர்றோமோ அப்போ இரண்டு பக்கம் திரும்பிடணும். திருவனே, நம்ம இன்னைக்கு என்னை மனுஷன் தான் வாழ வச்சுட்டு இருக்க, மனுஷன் தான் எழுப்பி விட்டுருக்க, இன்னும் மன்னிக்க வேண்டிய எழுப்பி விட்டுருக்க. இந்த இரவு எனக்கு மன்னிப்புரிதாக இருக்கணும், உனக்கு பொறுத்த முறையாக இருக்கணும். சிந்திக்கிறோமா? 11:90. ஆகவே உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் மன்னிப்பை கோரி இன்னும் மனம் திருந்தி அவனிடம் மீளுங்கள். ஆகவே உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் மன்னிப்பை கோரி இன்னும் மனம் திருந்தி. இங்க மனம் திருந்தத மனம் மாற்றம். மனம் திருந்தின மாற்றம் தானே. திருந்துங்கிறான், மாறுங்கிறான், குணம் மாறுங்கிறான். இப்போ மனம் திருந்தி அவனிடம் மீளுங்கள். நிச்சயமா என்னுடைய இறைவன் மிக்க கருணையுடையவனாகவும் பிரியமுடையவனாக இருக்கின்றான். உங்கள் மீது பிரியமுடையவனாக இருக்கேன், கருணையாலாம் இருக்கேங்கிறான். மனிதன் மீது மிக்க இறக்கமுடையவனாக இருக்கேங்கிறான் இல்லையா? இப்போ மனம் திருந்த மாட்டீங்களா, வருந்த மாட்டீங்களா கேட்கறா இறைவன். 9:126. ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு முறையோ இருமுறையோ அவர்கள் சோதிக்கப்படுகிறார் என்பதை அவர்கள் காணவில்லையாங்கிறான். அப்படி இருந்தும் அவர்கள் மீள்வதும் இல்லை, நினைவு கூறுவதும் இல்லைங்கிறான். ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு முறையோ இருமுறையோ அவர்கள் சோதிக்கப்படுகிறார் என்பதை பார்க்கவில்லையா? அவங்க சோதனை கொண்டதற்கு வறுமை கொண்டு நோய் கொண்டு போய் நீங்கள் பணிந்து ஒரு பொருட்டுங்கிறான், பணிய மாட்டீங்கிறான். உங்களுடைய குணக்கேந்த காரணமாக அவங்க வறுமையை கொண்டு நோய் கொண்டு பிடிப்பே நீங்கள் பணிந்து வரும் பொருட்டு நீங்கள் பணிய மாட்டீங்களா? அப்படி ஒரு அடுத்துல ஒரு முறை 2 முறைகள் சோதிக்கும் போது நீங்கள் அவர் மீள்வதில்லைங்கிறான். அவங்க பாவத்திலிருந்து மீள்வதும் இல்லை, இறைவனை நினைவு கூறுவதும் இல்லைங்கிறான். அவனுடைய மன்னிப்பையும் கருணை நினைவு கூறுவதும் இல்லைங்கிறான். நான் உங்களை மனுஷனா வாழ வச்சுட்டு இருக்கேன், நினைவு கூற மாட்டீங்களா? நீங்கள் பாவத்திலிருந்து மீள மாட்டீங்களா? மாற்றிக்கொள்ள மாட்டீங்களா? மனம் திருந்த மாட்டீங்களா? இல்லையா? 28:67. ஆனால் எவர் மனம் திருந்தி நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ அவர்கள் நேர்வழி அடைந்தவர் ஆவார்கள். இப்போ நேர்வழி என்ன? மனம் திருந்துறது. நம்முடைய குணக்கேடுகளை நாமளே உணர்ந்து நமக்குள்ளேயே போய் என்னெல்லாம் கெட்ட குணம் இருக்குது, என்னுடைய கெட்ட எண்ணம் இதெல்லாம் இருக்குது, அதை எண்ணங்களை கொண்டு எப்படி நான் பார்க்குறேன், கெட்ட குணத்தை கொண்டு கெட்ட எண்ணங்களை கொண்டு எப்படி நான் மற்றவங்களை பார்க்குறேன், மற்றவங்களை பேசுகிறேன் அப்படிங்கிறத நாமளே நமக்குள்ளே தான் மாற்றம் வரணும். மாற்றம் மற்றவங்களை எதிர்பார்க்குறோம்ல, அப்போ நமக்குள்ளே ஒரு மாற்றம் வரணும். நான் மாறணும் முதல்ல, அப்புறம் மாற்றத்தை எதிர்பார்க்கணும். நான் மாற மாட்டேன், ஆனால் என்னுடைய குடும்பத்தாட்ட மாற்றத்தை எதிர்பார்க்குறேன், உறவுகிட்ட மாற்றத்தை எதிர்பார்க்குறேன், சமுதாயத்தை மாற்றத்தை எதிர்பார்க்குறேன். அப்படின்னு மாற்றம் நம்மள்ட்ட தானே. எவர் மனம் திருந்தி நம்பிக்கொண்டு இறைவனை நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ அவர்கள் நேர்வழி அடைந்தவரை ஆவார்கள். அப்போ நம்ம நேர்வழியில் வரலன்னு அர்த்தம். எப்போ நேரில் வரோம்? மனம் திருந்தும் போது, வருந்தும் போது, சத்தியத்தை உணரும் போது. அப்போ இது ஒரு அடையாளம் என்ன? இப்போ நம்ம நேர்வழியில் இருக்கணும் அர்த்தம். எனக்கு குணம் எப்போ மாறுதோ அப்போ நேர்வழியில் இருக்கணும். எப்போ என் பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கணும், எப்போ பாவத்தை உணரணும், அப்போ நேர்வழியில் இருக்கணும். இல்லை நேர்வழியில் இல்லை, நம்ம நேர்வழி அடையவே இல்லை. குணம் மாறாத வரைக்கும் நேர்வழி அடையலை, மனம் மாறாத வரைக்கும் நேர்வழி அடையலை. அப்படிதானே? இப்போ நேர்வழியில் என்ன? இறைவனுக்கு பொருத்தமான பாதை, அவனுடைய குணங்கள் பின்பற்றுவது. அப்போ உள்ளட்சம் உடையவர்கள் பயபக்தியாளர்கள் நேர்வழி அடைவார்கள்னா உள்ளட்சம் பயபக்தி எதை கொண்டு? இறைவனை பின்பற்றுவது கொண்டு. இப்போ நேர்வழியில் நம்ம என்ன நினச்சிருக்கோம்? ஒரு மதத்தையும் வச்சுட்டு தான் நேர்வழி நினச்சிருக்கோம், ஒரு சடங்கு வச்சு தான் நேர்வழி நினச்சிருக்கோம். இறைவன் சொல்றான் உங்களுடைய உள்ளத்தில் தான் நேர்வழிக்கிறான். உங்களுடைய உள்ளத்தில் அருளப்பட்டதை பின்பற்றுவதான் நேர்வழி. நீங்கள் அருளப்பட்டதை விட்டுட்டீங்கன்னா இந்த தவறிட்டீங்க அர்த்தம், வழி தவறிட்டீங்க அர்த்தம். அப்போ எந்த ஒரு சமூகத்தாரும் தன் உள்ளத்தை அருளப்பட்டதை மாற்றிக்கொள்ளாத வரை, நீங்கள் திருத்திக் கொள்ளாத வரையில் இந்த 2 வருஷம் புரிஞ்சுக்கணும். அப்போ திருந்துறது வளர்ந்தது ரொம்ப முக்கியமாக இருக்குது. மாற்றம் நம்மள்கிட்டே தான் வரணும், நாம தான் மாறணும். அப்போ கணவன் மனைவிகளை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு, ஆமாம் நான் மாறிக்கிறேம்மா, என்கிட்ட குணம் இருக்குது, கெட்ட குணம் இருக்குது, என்கிட்ட கோபம் இருக்குது, நான் அவசரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒத்துக்கிட்டோம்னா மாற்றம் வந்துடும். நான் எங்கே கோவப்பட்டேன், நான் எங்கே அவசரப்பட்டேன், நான் எப்போ திட்டேன், நான் எப்போ அடித்தேன் அப்படின்னு நியாயப்படுத்திட்டே போகக்கூடாது. தப்பா நியாயப்படுத்துவதோ மறுக்கிறதோ போது என்ன செய்யணும்? சைத்து அழகான சேர்ப்புவான். அங்கே உடனே இறைவனுக்கு பணிஞ்சிடணும். நம்ம மனிதனுக்கு படிக்கிறதில்லை, அந்த இறைவனுக்கு பணிஞ்சிடும். ஆமாம் நான் கோவப்பட்டேன் தான். ஒரு வாட்டி பிள்ளைங்களை அடிச்சுட்டேப்பா, தெரியாமல் அடிச்சுட்டுப்பா சொல்லி பாருங்க, நான் கோவப்பட்டப்பா, அப்பா கோவப்பட்டேன்னு சொல்லி பாருங்க, உடனே அவன் மாறிடுவான். அப்படிதானே? அதே மாதிரி பிள்ளைங்க தப்பு செஞ்சுட்டு, அப்பா நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டப்பா அப்படின்னு அந்த அப்பாவுடைய கோவம் போயிடும். அப்படிதான் கணவன் மனைவி கிடைக்கும். அப்போ ஒருத்தர் மற்றவர்கிட்ட தான் தவறு ஒத்துக்கும் போது அந்த மனிதனுடைய மனமே இறக்கப்படும் போது இறைவனை இறக்கப்படுவானா மாட்டேன் சொல்லு. பிள்ளைங்க தவறு ஒத்துட்டு மன்னிப்பு கேட்கும்போது அம்மா மன்னிச்சிடும்ல, பெற்றோர் மன்னிச்சிடுறாங்க. கணவன் மனைவிகளில் தவறு ஒத்துக்கும் போது சரிப்பா இனிமேல் விட்டு இனிமேல் செய்ய வேணாம், அது பெருசுப்படுத்தாது, சொல்கிற மாதிரி இல்லை. இப்போ மனிதர்களில் ஒருத்தர் இறக்கம் இருக்குது, நிறம் சொல்லலாம் நான் உண்மை இறக்க முடியாது இருக்கேன், என்கிட்ட ஒத்துக்குங்க, தவறு ஒத்துக்கு மன்னிப்பு கேளுங்க. நான் ஆல்ரெடி மன்னிப்பில் தான் உங்களை மன்னிச்சு தான் வாழ வச்சுட்ருக்கேன். இன்னும் மன்னிப்பு அதிகப்படுத்தி, எப்போ மன்னிப்பு அதிகமாகுதோ கருணை அதிகமாகும், கருணம் அதிகமாகுதோ இறக்கம் அதிகமாகும், அப்போ அருள் அதிகமாகும்.
இன்னும் அருளை கொண்டு பாக்கியங்கள் அதிகமாகும். அப்படித்தானே? அப்போ இந்த உலகத்தில் வாழும் போது இவருடைய பாக்கியத்துக்கு காரணமாக தரணும். 5:54 5:54 நம்பிக்கையாளர்களே, உங்களில் எவரேனும் தம் நேர்வழி விட்டு மாறிவிட்டால், உங்களுக்கு அருளப்பட்டதை தவறிவிட்டால், இப்படி நம்பிக்கையாளர்களே உங்களில் எவரேனும் தன் நேர்வழி விட்டு மாறிவிட்டால், அப்போது அல்லாஹ் வேறு சமூகத்தாரை கொண்டு வருவான். அவன் அவர்களை நேசிப்பான், அவனை அவர்களும் நேசிப்பார்கள். அவர் நம்பிக்கையாளருடன் பணியுடன் நடந்து கொள்வார்கள், நிராகரிப்புடன் கண்டிப்புடன் இருப்பார்கள். அல்லாவின் பாதையில் அறுப்போர் மேற்கொள்வார்கள், நிந்தனை செய்வன் நிந்தனைக்கு அஞ்ச மாட்டார்கள். இது அல்லாவின் அருள்கொடையாகும். இதை அவன் தான் நாடியருக்கு கொடுக்கின்றான். அல்லாஹ் மிகவும் விசாலமானவன், நன்கறிந்தவன். ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் தவறிட்டீங்க, இனிமேல் திருந்த மாட்டேன்னு விட்டுறேங்கிறான். நான் இன்னொரு சமுதாயத்தை கொண்டு வரேங்கிறான். அப்படிதானே? அவர் உங்களை போட்டு இருக்க மாட்டார்கள். எப்படி இருப்பாங்க? உள்ளச்சபடியாக இருப்பாங்க, அறப்போர் பண்ணுவாங்க, நிந்தனைக்கு அஞ்ச மாட்டாங்க, நம்பிக்கையுடன் பணியோடு இருப்பாங்க. இப்போ புதிய சமுதாயம் படைக்கிறேங்கிறாங்க. இது அவனுடைய வழிமுறை, அவனுடைய சுண்ணத்து. புரியுதா? அவனுடைய வழிமுறை இது. ஒவ்வொரு சமுதாயமும் அப்படித்தான். விட்டுட்டே உங்கள்கிட்ட இன்னொரு சமயத்தை கொண்டு வருவேன், அவர் உங்களை போட்டு இருக்க மாட்டார். அப்போ நம்ம பயந்துக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட காலம், நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம், நமக்கு விதிக்கப்பட்ட நேரம், நமக்கு கொடுக்கப்பட்ட வேதம், இதை நம்ம தவற விட்டக்கூடாது. இப்போ வேதம்னா என்ன? ஆன்மா தான். ஆன்மாவுடைய பிரதி தான் இந்த நம்ம கொடுக்கப்பட்ட இந்த வேதம். இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அது ஏற்கனவே ஆன்மா கொடுக்கப்பட்டது. அதை தான் 21 அருள் கேட்குறான். உங்களுக்கு உள்ளத்தில் அருள் கேட்குறான். அந்த அருள் தான் ஆன்மா. அப்போ நீங்கள் இதே நினைச்சா, நீங்கள் என்ன கவனிக்கிறீங்களா? உணர்வோடு இருக்கீங்க, நான் உங்களோட இருக்கிறேன். என்னுடைய குணம் உங்கள்கிட்ட இருக்கும், பண்பு. அந்த பண்புகளும் கொடுக்கப்பட்ட நல்ல குணங்களை பின்பற்று. உங்களுக்கு இடையில, கணவன் மனைக்கு இடையில, பெட்ரோல் பிள்ளைக்கு இடையில, சமுதாயத்துக்கு இடையில நல்ல குணங்கள், பணிவு, இரக்கம், மன்னிக்கிற குணம், விட்டுக் கொடுக்குற குணம், எல்லாத்தையும் கெட்ட குணம் இருக்குது. மாறுங்கிறான். மாறுறது தான் வாய்ப்பு கொடுத்துருக்கிறான். இது உபதேசம் தானே. இது குர்ஆன் இந்த வேதம் உங்களுக்கு உபதேசங்கிறான், எச்சரிக்கையும் கூட. மாறினா உபதேசம், மாறலைன்னா எச்சரிக்கை. திருந்துனா உபதேசம், திருந்தலைன்னா எச்சரிக்கை. அப்படிதானே? அப்போ திருதி கொள்ளுங்கிறான். 41, 30, 31, 32. 41, 30. நிச்சயமாக எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாதான், எங்களை படைத்து பரிபாலகன் ஒருவன் தான். அந்த அல்லாங்கிற வார்த்தை நம்ம இன்னொரு அடி விளக்கமாக பார்ப்போம். அல்லானா அரபி வார்த்தை, இலாஹுனா கடவுள் அர்த்தம், அல்லாஹுனா ஒரு கடவுள் அர்த்தம். அப்படிதான் விஷயம். நம்ம நினைச்சிருந்த அல்லாங்கிறத எல்லாரும் முஸ்லீம் எல்லாமே அல்லான்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் முஸ்லீமுடைய கடவுள், அது ஒரு மொழியுடைய கடவுள், அரபி கடவுள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. அல்லானா இலாஹ் அப்படின்னா கடவுள் அர்த்தம், அல்லாஹ்னா ஒரு கடவுள் அர்த்தம். சரி, அரபி வார்த்தை அல்லா. அதனால இங்கெல்லாம் சொல்றேன், நிச்சயமா எங்கள் இறைவன் அல்லாஹ் தான், ஒருவன் தான் என்று உறுதியாக நிலைத்து நிற்கிறார்களோ, நிச்சயமா அவரிடம் வானவர்கள் நீங்கள் பயப்படாதீர்கள், கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை கொண்டு மகிழ்வுர்கள் என்று இறங்குவார்கள். வாழங்காலங்களில் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது என்ன? அருளியது என்ன? உள்ளத்து அருளப்பட்டதை கொண்டு வாழுங்கள், இறங்குவார்கள். உள்ளத்தோடு இருக்கும்போது, பயபக்தியோடு இருக்கும்போது, உணர்வோடு இருக்கும்போது, எங்கள் இறைவன் அல்லாஹ் தான், அவன் ஒருவன் தான் என்று யார் உறுதியாக நிற்கிறாங்களோ, அவங்கள தான் எங்களை படைச்சு பரிபாலிக்கிறான், அவன் தான் எங்களை போஷிக்கிறான், அவன் தான் என்னை வாழ வச்சுட்ருக்கான், நான் வாழலை, இறைவன் என்னை வாழ வச்சுட்ருக்கான் அப்படின்னு சொல்லி யார் உறுதியாக நிற்கிறாங்களோ, அவரிடம் வானவர் நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட, உங்களை அருளிய சொர்க்கத்தை கொண்டு மகிழ்வு என்று இறங்குவார். சுகம், சொர்க்கம்னா என்ன? சுகம். நாங்கள் இவ்வுலக வாழ்விலும் மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்கள். என்ன சொல்றாங்க? நாங்கள் இவ்வுலக வாழ்விலும் மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்கள். இவ்வுலக வாழ்க்கை தான் புரியுதா? என்னைக்கெல்லாம் உணர்ந்துருக்கிறோமா? இறந்ததுக்கு அப்புறமே தான், அதுக்கப்புறம் தான் நம்ம போய் வானவரை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் தான் வானவர் தான் என்னன்னு தெரியும். அப்படி தானே? இறைவன் சொன்னால் உங்களோட வானவர் இருக்கிறாங்க. இறைவனே நம்மளோட இருக்கும்போது வானவர் இருக்க மாட்டாங்களா? ஒன்றுக்கு ஒன்று வானவர் இருக்காங்களா? ஒன்றுக்கு ஒன்றும் வானவர் இருக்கிறாங்க. கண்காணித்து எழுதுவது இல்லாமல் எந்த சொல்லி நீங்கள் பேசுவதில்லைங்கிற. அப்போ நம்ம ஒவ்வொன்றையும் பதிவு செய்யறாங்க, கூடவே இருக்கிறாங்க, பதிவு செய்கிறாங்க. இறைவன் அவங்களோட தான் இருக்கேங்கிறான். நீங்கள் 2 பேர் தான் அவங்களோட இருக்கிறேன், 3 பேர் தான் அவங்களோட இருக்கிறேன், 4 பேர் தான் அவங்களோட இருக்கிறேன், நீங்கள் தனிச்சு தான் அவங்களோட இருக்கிறேன், எங்கே சொன்னால் அவங்களோட இருக்கேங்கிறான். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம கூட இறைவன் இருக்காங்கிறதே நம்ம மறந்துடுறோம். அந்த பயமே கிடையாது, அந்த உள்ளட்சமே கிடையாது. அது இருந்தால் போதும். நமக்கு தெரியும் தானே, பிள்ளைகள் என்னை அப்பா பார்த்துட்டே இருக்காருன்னா பயத்தோடு இருப்பான். அதுதானே? கவனிச்சுட்டே இருக்காங்க, பார்த்துட்டே இருக்காங்க, பெற்றோர் பார்த்துட்டே இருக்காங்க, வாத்தியார் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ நம்ம யாருக்கெல்லாம் பயப்படுறோமோ அவங்கள நம்ம பார்த்துட்டே இருக்காங்கன்னு ஒரு பயம் இருக்குது. அந்த ஊர் போனதும் தப்பு செய்ய ஆரம்பிச்சு, அது வரைக்கும் பயந்துட்டே இருப்பான். இதே சொல்கிறான், நீ என்கிட்ட மறைய முடியாதுங்கிற. எங்கே தான் அவங்களோட இருக்கிறேன். அப்புறம் அவன் சொல்ல, இறைவன் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டே இருக்கிறான், நான் செய்ததெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த பயம் இருந்தால் தப்பு செய்வோமா? பொய் சொல்லுவோமா? கோவப்படுவோமா? அவசரப்படுவோமா? ஏன்னா இறைவன் நம்ம கூட இருக்கிறான். அப்போ வானவன் நம்ம கூட இருக்கிறாங்க. அப்படிதானே?
அப்ப நாங்கள் உலக வாழ்விலும் மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்கள். மேலும் உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் அதில் உங்களுக்கு இருக்கிறது. எது மனம் விரும்புது? மாற்றத்தை விரும்புது, முன்னேற்றத்தை விரும்புது. அப்படிதானே? அப்ப நீங்க விரும்பியது என்னமோ அது உங்கள்ட்ட விரும்பியதெல்லாம் அதில் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் கேட்பதே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க விரும்பினதும் இருக்குது, நீங்க கேட்பதும் உங்களுக்கு கிடைக்கும். விரும்பினதே போதும் தானே, நீ நம்ம என்ன கேட்க போறோம்? ஆனா இதுவும் சொல்லலாம் இருக்குங்கிறான், கேட்டதும் இருக்குங்கிறான். விருப்பம் எல்லாம் அவனுடையது, அது விருப்பமா அமைச்சிருக்கிறான், அது எல்லாம் வாக்களிச்சிருக்கிறான், அதுவே மேலானதா இருக்குது. நம்ம என்ன கேட்க போறோம்? நம்ம கேட்ட அறிவை கொண்டு தான் கேட்போம், பொருளை கொண்டு தான் கேட்போம் இல்லையா? சொற்பமானதான் கேட்போம், அற்பமானதை கேட்போம். ஆனா இதுவும் சொல்லலாம் ஏற்கனவே உங்களுக்கு வாக்களிச்சிருக்க, அதை நம்புங்கிறான். இருந்தாலும் கேட்பே இருக்கு. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? மன்னிப்பு தான் கேட்கும். இறைவன் நம்ம கேட்கறதுலாம் பாவமணி மட்டும் தான் கேட்கும், மற்றதெல்லாம் நமக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேங்கிறோம். கொடுக்கப்பட்டதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம தவறு விட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப நாங்கள் உலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்கள். உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் அதில் உங்களுக்கு இருக்கிறது. அதில் நீங்க கேட்பதே உங்களுக்கு கிடைக்கும். மிக மன்னிப்பவனும் மிக்க கருணையுள்ள கருணையிடாமல் விருந்தாகும். எது கருணையால் வந்து விருந்தாகும். இப்போ எவ்வளோ பெரிய விருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 31:20. நிச்சயமாக அல்லாஹ் வானங்கள் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் உங்களுக்கு வசப்படுத்தியிருக்கின்றான். இது வானங்கள் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் உங்களுக்கு வசப்படுத்தியிருக்கின்றான் என்பதையும், இன்னும் தன் அருள்கொடையை உங்கள் மீதும் உங்கள் புறத்திலும் அகத்தில் நிரம்ப செய்திருக்கான் என்பதை நீங்க அறியவில்லையா? இந்த வசனத்தை செஞ்சு பார்ப்போமே. எல்லாமே கொடுத்துட்டேங்கிறான். அகத்திலும் புறத்து நிரம்ப செஞ்சுட்டேங்கிறான். வானங்கள் பூமி அனைத்தும் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துட்டேங்கிறான். எல்லாம் உங்களுக்காக தான் படிச்சுக்கேங்கிறான். அவன் தேவையில்லை. அவன் வெறுப்பு அப்படியே கடந்து போயிடக்கூடாது. சிந்திக்கணும், ஒவ்வொரு வருஷமும் சிந்திக்கணும். அதுல ஞானம் இருக்கு. எந்த அளவுக்கு ஞானம் தெரியுமா? 7 கடல் மையானாலும் முடியாது, அந்த அளவுக்கு ஞானம் இருக்கு ஒவ்வொரு வசனத்துலையும். உலகத்துல மரங்கள்லாம் எழுதுவனாலும் முடிவுறாங்கிறான். அவன் நினைச்சாங்க ஓதிட்டே போயிடுறாங்க, இல்லை படிச்சுட்டே போயிடுறாங்க. சிந்தனை எப்படி சொல்றான்? நிச்சயமான சந்தேகம் இல்லாமல் உறுதியாக அல்லாஹ் வானங்கள் உள்ளவற்றையும், வானங்கள்லாம் வாழ்வாதாரம் இருக்குங்கிறான், வானங்கள் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் உங்களுக்கு வசப்படுத்தி இருக்கின்றான் என்பதையும் தன் அருள்கொடையை உங்கள் மீதும் புறத்திலும் அகத்தில் நிரம்ப செய்திருக்கான் என்பதையும் நீங்கள் அறியவில்லையா? சிந்திக்கவில்லையான்னு கேட்கலாம். நிறையா சிந்திச்சிருக்கிறோமா? அருள்கொடையில என்ன, நம்ம அகத்திலையும் புறத்திலையும் என்ன இருக்குது? சிந்திக்கவில்லை. ஆயினும் மக்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர் போதிய அறிவில்லாமலும் நேர்வழி இல்லாமலும் ஒளிமிக்க வேதம் இல்லாமலும் அல்லாஹ்வை குறித்து தர்க்கம் செய்கின்றனர். என்ன சொல்றா? சிலர் இருக்கிறார்கள், அவர் போதிய அறிவில்லாமலும் நேர்வழி இல்லாமலும் ஒளிமிக்க வேதம் இல்லாமலும் அல்லாஹ்வை குறித்து, இறைவனை குறித்து தர்க்கம் செய்கிறார். இப்போ போதிய அறிவு இல்லை, நேர்வு இல்லை, ஞானம் பெறலை. காரணம் எப்பயுமே உலகடிப்பிலே வாழ்ந்துட்டு இருக்கோம், பொருளடிப்பிலே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த உலக வாழ்க்கையை தான் விரும்பணும். அதிகமாக இந்த உலக வாழ்க்கையில் விரும்பதான் ஆசைப்படுறோம், மனிதர்களுக்காக தான் ஆசைப்படுறோம். படைப்பு நோக்கம் என்ன? நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். எல்லாரும் எல்லாம் கூட்டம் ஓடிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒருத்தர் காணா முடிஞ்சு போச்சுன்னா ஆகும். காணாங்கிறது தெரியுமா? இவ்வளோ ஓடி போயிட்டாங்க தெரியுமா? அப்போ நம்ம காலம் ஓடிக்கிட்டே இருக்குது. திடீர்னு இன்னொன்று கவனம் வந்துருச்சுன்னா ஒருத்தர் நிப்பாட்டிடுவார், அவ்வளோதானே. நம்ம ஒவ்வொருத்தரும் நின்றுட்டே போயிடுவாங்க. ஆனால் பின்னாடி வரவங்க தெரியாது, வந்தவர் காணாமல் முன்னாடி போனவங்க இவரும் தெரியாது. ஏன்னா அந்த காலம் முடிக்கப்பட்டுச்சு, மறைக்கப்பட்டுச்சு, அவ்வளோதான். அந்த திரை மறைக்கப்பட்டாச்சு. அப்போ சொன்னால் வேதனை வரும் முன்னரே, உங்களுக்கு அந்த காலம் வரும் முன்னரே உங்கள் இறைவன் மாதிரி திரும்பி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழகானவற்றை பின்பற்றுங்க. பின்னர உதவி செய்யப்பட மாட்டீங்கிறான். அதனால உங்களுக்கு அருளப்பட்டதை மாற்றிக்கொள்ளாதீங்கிறான். அப்போ நம்ம தியானிக்க வேண்டியதுன்னா, எனக்கு என்ன அருளப்பட்டிருக்கு, உள்ளத்தில் என்ன இருக்குது, மனசில் என்ன இருக்குது. உள்ளம் வேறு மனசு வேறு இல்லையா? உள்ளத்தில் தான் மனசு அறிவிக்கணும். அப்படியே உள்ளத்தில் தான் மனம் அறியணுமே தவிர, உள்ளத்தை அறியலைன்றது அந்த மனசு அறிவை கொண்டு வழி நடத்தும். இந்த அறிவை தான் மனசை வழி நடத்துது, ஆனால் உள்ள தான் வழி நடத்தும். இப்போ உள்ளங்கிறது ஆன்மாவாக இருக்குது, மனசாட்சியாக இருக்குது, மனசுக்கு சாட்சியாக இருக்குது. மனசாட்சியை நம்ம பின்பற்றும் போது இறைவனை பின்பற்றணும். இறைவனை பின்பற்றும் நமக்கு மனம் மாற்றம் வரும். எதை விரும்புகிறோமோ அதை வாழ்வோம், எதை நம்புகிறோமோ அதை வாழ்வோம். நம்ம வாழ்றது ஒன்று, விரும்புறது ஒன்று. விரும்புறது தான் வாழலை, அப்படிதானே? விரும்புறது வாழ்றோம்னா இல்லை, மற்றவங்க விரும்புகிற வாழ்றோம்னா இல்லை. மற்றவங்க எது வெறுக்கிறோமோ அதை நம்ம வாழ்ந்துட்டோம். அதில் நீங்கள் விரும்புகிறத நீங்கள் செலவு செய்ய வரை, நீங்கள் எதை விரும்புகிறீங்க அதை செலவு செய்யுங்க, அதில் வாழுங்க. அதனால் எங்கள் இறைவனே, எங்களையும் குடும்பத்தாரையும் சந்ததியையும் நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் உனக்குரியவர்களாகவும் உனக்கு உண்மையாளர்களாகவும், எங்களுடைய வாழ்வு உனக்கு பொருத்தமானதாகவும், எங்களுடைய மரணம் நீ பொருத்தி கொண்டதாகவும், எங்களுடைய தியாகம் உனக்குரியதாகவும், எங்களுடைய வழிபாடு உன்னை பின்பற்றக்கூடியதாக ஆக்கி வைப்பாயாக. நிச்சயமாக நீ எங்கிருந்து இறக்க முடியணும் கருணையாக. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு.
நன்றி.